session. Toughest session, what I indicated, not in Excel. Toughest session, நான் சொன்னது எக்ஸல்ல கிடையாது. Toughest session is லஞ்ச் பிரேக் அப்புறம். லஞ்ச் பிரேக் அப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்றதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். கரெக்டா? எனக்கு தான் பெரிய சேலஞ்சு ஹேண்டில் பண்றது. But I think we can manage because we are going to see a very important concept now. Right? So last session we are discussing about the pivot table. கடைசியா பார்த்த கான்செப்ட் என்னது? pivot tableல நீங்க டேட்டாவை மாத்துறீங்கன்னா pivot table will not get updated. We have to refresh it. Yes. So we have to refresh the pivot table. அந்த ரெஃப்ரெஷ்லயும் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தா ஆட்டோ ரெஃப்ரெஷும் பண்ணிக்கலாம். நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணலாம், ஆல்டி F5 பண்ணலாம், இல்ல ஆட்டோ ரெஃப்ரெஷும் பண்ணலாம். பட் நவ் assume that we are going to add a new data. Suppose we are going to start a new unit in some other region, or நமக்கு சேல்ஸ் ஸ்டேட் சவுத் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இருக்கு. Now I am going to add one more region, one more territory called a central region. Central territoryல இன்னொரு புது டேட்டாவை நான் ஆட் பண்ண போறேன். here I am going to add a new data at the last. Could you tell me whether it will get updated on my pivot table or not? நான் புதுசா ஒரு டேட்டாவை ஆட் பண்ணா pivot table அது அப்டேட் ஆகுமா ஆகாதா? ஆகாதா? ரெஃப்ரெஷ் பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஆகாது. சரி, how can I refresh it? How can I add it? ஆட் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணணும், என்ன பண்ணலாம்? எனி ஐடியா சார்? டேட்டா ரேஞ்ச், அதாவது நீங்க சொல்றது இந்த ஒரிஜினல் ஷீட்டுக்கு போயிடணும், சாரி பிவட்டுக்கு போயிடணும். தென் யூ ஆர் சேயிங் திஸ் ரைட், அனலைஸ்ல போயிட்டு சேஞ்ச் டேட்டா சோர்ஸ், சேஞ்ச் டேட்டா சோர்ஸ். ஐ ஹவ் டு எக்ஸ்டெண்ட் த ரேஞ்சுன்னு சொல்ல வரீங்க. நவ் ஆஸ் ஆஃப் நவ் இட்ஸ் அவைலபிள் டில் A10 to 320. Suppose நான் இப்போ 321ல ஒரு டேட்டா ஆட் பண்ணுறேன்னா you are saying that I have to extend it till this 321 or 322 or 323. கரெக்டா? சூப்பர். பட் based on this table, assume that I have created 4 or 5 pivot table. இதை வச்சு ஒரு 4 pivot table ரெடி பண்ணிட்டேன். Daily I am going to add a record, or weekly or monthly I am going to add a record. இப்போ every day or every month or every week do you have to do this? இது ஒவ்வொரு தடையும் போய் நம்ம பண்ணிட்டு இருக்கணுமா? Which is complicated one. Now over there I may forget it also. நான் டெய்லி ஆட் பண்ணி டெய்லி போய் இங்கே அப்டேட் பண்ணி I may forget it also. மறந்து கூட போயிடுவோம். அப்போ தப்பான ஆன்சர் வரும். என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது இப்போ சப்போஸ் ஜனவரியிலேருந்து அக்டோபர் நவம்பர் வரைக்கும் ஒரு டேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். டிசம்பர் நான் ஆட் பண்ணுவேன். I may forget it. சார்ட்ல தப்பான ரிசல்ட் காமிக்கும், டேட்டாவில் தப்பான ரிசல்ட் காமிக்கும். ஸோ என்ன பண்ணலாம்? how long சார் இது வரைக்கும் பண்ணலாம்? பட் அதில் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கு. ஒன்று பிளாங்க்னு ஒன்று டோட்டல் ஒன்று வந்து நிற்கும். ஒரு பிளாங்கை ஃபில்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். 100 பதிலாக இப்போ சப்போஸ் 10 lakh 20 lakh 10 lakh வரைக்கும் கூட பண்ணிடலாம். சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாகிடும். ஸோ இதெல்லாம் வேரியஸ் சேலஞ்சஸ் இருக்கு. இதுக்கு பெஸ்டான சிம்பிளான சொல்யூஷன் திஸ் 2 days, டுடே டுமாரோ யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சோ மெனி கான்செப்ட். நீங்கள் நிறைய கான்செப்ட் கற்றுக்க போறீங்க. ஏற்கனவே யூ வுட் ஹவ் லேர்ன்ட் மெனி கான்செப்ட் ஆல்சோ. I don't know how many are going to use all the concept. எத்தனை பேர் எல்லா கான்செப்டையும் யூஸ் பண்ண போறீங்கன்றது எனக்கும் தெரியாது. Even my answer is no. கரெக்டா? No one is going to use all the concept. இன்னைக்கு நாளைக்கு கற்றுக்க போற எல்லா கான்செப்டையும் நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணீங்கன்னு நான் சொல்லவே முடியாது. Some people may use 30% of, some people may be using 80 or 90% of it. But I want everyone from today to start using this concept. இந்த கான்செப்டை எல்லாரும் யூஸ் பண்ணணும். எக்ஸல் யூஸ் பண்ற எல்லாரும் I recommend to use this concept. என்ன பண்ண போறோம்? We are going to convert this table. இது ஒரு நார்மலான எக்ஸல் டேபிள். We are going to convert this table into an official Excel dynamic table. இது அஃபிஷியலான எக்ஸல் உடைய டைனமிக் டேபிளா மாத்த போறோம். நார்மலி இஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இஸ் கிவிங் அ ஷார்ட்கட் கீ, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க ஷார்ட்கட் கீ கொடுக்குறாங்கன்னா அது முக்கியமான ஃபீச்சர்னு அர்த்தம். கரெக்டா? சேவ், காப்பி, பேஸ்ட்லாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு, ஃபேவரட், அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ஷார்ட்கட் கீ கொடுப்பாங்க. பட் இஃப் தே ஆர் கிவிங் 2 ஷார்ட்கட் கீ ஃபார் 1 ஃபீச்சர், ஒரே ஃபீச்சருக்கு 2 ஷார்ட்கட் கீ கொடுக்குறாங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். தட் மீன்ஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சருக்கு 2 ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க. ஒன்று Ctrl+T ஆர் Ctrl+L. உங்களுக்கு whichever is easier, whichever is மெனு மூலமா பண்ணலாம். அதை நான் அடுத்து சொல்றேன். How can I do this through the menus? We'll see. First shortcut key முடிச்சிருவோம். Then we'll see how to என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துட்டு then we'll see how to make it as a normal one. அப்புறமா உங்களுக்கு மெனு மூலமா பண்றதும் சொல்லி தரேன். Okay. So let us make this table as a dynamic table first. So
டேபிளில் கர்சர் வச்சுக்கோங்க. பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள் ஆர் செலக்ட் த டேபிள். எய்தர் பிளேஸ் த கர்சர் ஆன் த டேபிள் ஆர் செலக்ட் த டேபிள் அண்ட் யூஸ் த ஷார்ட்கட் கீ Ctrl T ஆர் Ctrl L. உங்கள் கீபோர்டில் Ctrl Tயோ இல்லை Ctrl Lஓ எந்த ஷார்ட்கட் கீ உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. Ctrl T ஆர் Ctrl L. It's asking, அதுக்கு முன்னாடி அந்த 3 கண்டிஷன், I think already we discussed about the 3 condition. Did you recollect that 3 conditions what we discussed? No merged cells, table should have heading should be unique. ஆல்ரெடி அதை செக் பண்ணிட்டு தான் நம்ம பிவட்டே பண்ணோம். இந்த டேபிள் வச்சு தானே பிவட் பண்ணோம். அதனால இதெல்லாம் இருக்கு, இதை அதனால செக் பண்ணிக்க தேவையில்லை. ஐ திங்க் இட்ஸ் கரெக்ட். ஸோ Ctrl T ஆர் Ctrl L. Where is the data of the table? My data of the table is already selected. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? My table as the header. Yes, நம்ம டேபிளுக்கு ஹெட்டிங் இருக்கு. Of course, just to click on this OK here. OK கொடுங்க. Now what has happened? It has filtered your table automatically. First option filter தானாவே இங்க வந்துச்சு பாருங்க. Filter is happened automatically and that formatting is also automatically done. Formatting தானாவே நடந்துச்சு. And one more thing you can see, நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நிறைய இதுல தான் ஒர்க் பண்ண போறோம். Contextual tab. புதுசா ஒரு contextual tab வந்திருக்கு. Table design. So now இப்போதைக்கு என்னென்ன நடந்திருக்கு? Auto filtering is happened, auto formatting has happened. 2 things has happened here. Normally இப்போ வேற ஒரு ஷீட்டுக்கு நான் போறேன்னு வெச்சுங்களேன். I'll go to some other sheet and I scroll down. You cannot see the heading on the top. இங்க ஹெட்டிங் மேல தெரியாது. என்ன பண்ணுவோம் அதுக்கு நார்மலா? எனக்கு ஹெட்டிங் மேல தெரியறதுக்கு freeze pane. பட் இந்த டைனமிக் டேபிள் பாருங்களேன். A B C D E F G H I J ன்றது எக்ஸல் உடைய ஹெட்டிங். நீங்க டேபிள்ல கர்சர் வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பாருங்க. எஸ், மை டேபிள் ஹெட்டிங் வில் பிகேம் த எக்ஸல் ஹெட்டிங். என் டேபிள் ஹெட்டிங்கும் எக்ஸல் ஹெட்டிங்கும் மாறிடும். ஏபிசிடிக்கு பதிலா நம்ம டேபிள் ஹெட்டிங்கும் எக்ஸல் ஹெட்டிங்கும். நீங்க நார்மல் ஃப்ரீசிங் போட்டா கூட அந்த ஆப்ஷன் வராது. கரெக்டா? அண்ட் ஈவன் யூ கேன் சி ஃபில்டர் இஸ் ஆல்சோ ஃப்ரீஸ்ட். ஃபில்டரும் கூடவே டிராவல் ஆகுது பாருங்க. இட்ஸ் டிராவலிங் அலாங் வித் யுவர் டேபிள் ஹியர். இந்த ஃபில்டரும் கூடவே டிராவல் ஆகுது. திஸ் வில் ஹேப்பன் இஃப் யூ கன்வெர்ட் a table as a dynamic. நார்மல் டேபிள் இது வராது. ஓகே, ஆட்டோ ஃபில்டர், ஆட்டோ ஃப்ரீஸ், ஆட்டோ ஃபார்மேட், ஆட்டோ ஃபில்டர் ஃப்ரீஸ். இப்போதைக்கு 4 அட்வான்டேஜ் இன்னும் பார்க்கலாம். Let us come to the purpose for what we converted this into a dynamic table. இது எதுக்காக டைனமிக் டேபிளா கன்வெர்ட் பண்ணுமோ அந்த பர்பஸை முதல்ல சால்வ் பண்ணிடுவோம். அதாவது I am going to add a new data at the last. கடைசியா போயிட்டு ஒரு டேட்டா, புது டேட்டாவை ஆட் பண்ணும். அப்பதான் we will know that whether it's updated or not. ஏற்கனவே இருக்க சவுத் நார்த் ஆட் பண்ணீங்கன்னா we cannot find it out இல்லையா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால let me add a new region, central region வச்சுக்கலாம். central territory, enter or a tab. ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை டைப் பண்ணி enter press பண்ணுங்க, tab ஏதோ press பண்ணுங்க. You can see the color, formatting, background, everything is automatically updated. இது இன்னொரு அட்வான்டேஜ். ஆட்டோ ஃபார்மேட், ஃபார்மேட்டும் தானாவே நடக்குது. நார்மல் டேபிள்ல நீங்க அடுத்த செல்லுக்கு ஃபார்மேட்டா மேனுவலா பண்ணணும். But here the formatting is happening automatically. Table freezing automatically it's done. இப்போ நான் புது டேட்டாவை ஆட் பண்ண போறேன். மேபி ஒரு டம்மி டேட்டா. மேபி Ctrl D போட்டீங்கன்னா மேலே இருக்கிறது அப்படியே கீழே காப்பி ஆயிடும். Ctrl D. Or you can copy and paste also. நான் Ctrl D போட்டுக்கிறேன். Component description, end application, product category, and I'll type some dummy values here. Material cost is something 4,000. Manufacturing cost something 3,000. Overhead cost something 2,000. Selling price I'll give more selling price 12,000. So அதே மாதிரி contribution margin or something. I'll put some values. Okay, some dummy values. So I have given some dummy values here. ஒரு டேட்டாவை நான் ஆட் பண்ணிட்டேன் சும்மா செக்கிங்காக. So I added the data. Now let me go. இப்போ இந்த டேட்டாவை எப்போ ஆட் பண்ணிக்கிறேன்? After converting as a dynamic. Now let me go to my pivot table. Right click, refresh. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எஸ், the newly added data is also updated in my pivot. இப்போ புதுசாக ஆட் பண்ண டேட்டாவும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோ ரெஃப்ரெஷ் அந்த டிக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இனிமேல் ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ புதுசாக ஒரு டேட்டாவை ஆட் பண்ணிட்டு come back to the pivot and right click and refresh, Alt F5 and refresh. Your pivot table will get refreshed automatically. Alt F5 or right click and refresh also. ரைட்டா? நான் மார்னிங் சொன்னேன் இல்லைங்களா, மைக்ரோசாஃப்ட் ஒன்று பண்ண போறாங்க. இனிமேல் ஆட்டோ ரெஃப்ரெஷ் தானாவே நடக்கும்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா. மார்னிங் ஐ திங்க் ஐ ஓப்பன்ட் சம் திங் அண்ட் ஐ ஷோட் இட் ஹியர். ஆக்சுவலாக நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவங்க இந்த ஆட்டோ ரெஃப்ரெஷை எதில் பண்ணியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் வாட் இஸ் திஸ் டேபிள், இது என்ன டேபிள்னு கேட்டால் வேலை டேபிள் டிசைன் வந்துருக்கு பாருங்க. டைனமிக் டேபிளாக இருந்தால் தான் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணணும். ஃபியூச்சரில் இந்த ஆட்டோ ரெஃப்ரெஷ் வரணும்னா உங்கள் டேபிள் டைனமிக் டேபிளாக இருந்தால் தான் முடியும். நார்மல் டேபிளில் இது பண்ண முடியும். இது இன்னொரு அட்வான்டேஜ். பட் திஸ் வில் நாட் ஹேப்பன் நவ். ஃபியூச்சரில் நடக்கும். ஃபியூச்சரில் இந்த ரெஃப்ரெஷ் கூட நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்ல வரேன். நீங்கள் டேட்டா போட்டு ஆட் பண்ணிகிட்டே இருந்தால் அதுவே ரெஃப்ரெஷ் பண்ணி. ஓகே, ரைட். நவ் லெட் அஸ் see explore the other advantages. இன்னும் சில அட்வான்டேஜஸ் இந்த டைனமிக் டேபிளில் பண்ணிட்டு அப்புறம் தென் வில் கம் பேக் டு த நார்மல் டேபிள். நார்மல் டேபிளை எப்படி மாற்றலான்றது அடுத்தது பார்த்துருவோம். நவ் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த கிராண்ட் டோட்டல் ஃபார் திஸ். இந்த கான்ட்ரிபியூஷன் மார்ஜினோட டோட்டல் எனக்கு இங்கே வரணும்னு நினைக்கிறேன். வழக்கமாக யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க டோட்டல்னா, பீப்புள் வில் யூஸ் த ஃபங்க்ஷன் கால்ட் சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஆர் யூ கேன் சி ஆட்டோ சம், இங்கே ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, ஆட்டோ சம், இதை டிக் பண்ணலாம். சம்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆல்ட் ஈக்குவல் டு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணலாம். பட் let me go to the table design. Since we have converted this into a dynamic table, place the cursor in the table, go to the table design. Under the table design, total row ஒரு check box இருக்கு பாருங்க, இது ஒரு டிக் அடிங்க. Or else use the shortcut key Control Shift T. ஒன்று டிசைனில் போய் டோட்டல் ரோ டிக் அடிங்க, இல்லை கண்ட்ரோல் ஷிஃப்ட் டீன்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுங்க. விச் எவர் இஸ் கன்வீனியன்ட், விச் எவர் இஸ் ஈஸியர். ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் கோ வித் ஷார்ட்கட் கீ. உங்கள் இஷ்டம் தான். நான் ஷார்ட்கட் கீயை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. எஸ், யூ கேன் நோட்டிஸ் a new row was added at the last. கடைசியாக ஒரு ரோ ஆட் ஆயிருக்கும். And you are getting the total of this profit contribution margin here. But you can ask me what is the purpose and what is the usage of this. நான் சம் யூஸ் பண்ணாலும் இதான வரப்போகுது. when I put a sum also I will be getting the same output. Why to convert this into a dynamic table? அப்புறமா இது எதுக்கு ஃபார்முலா போட்டு அப்புறமா கண்டுபிடிக்கிறது. the first advantage is, இப்போ நான் ஒரு டேபிளை ஃபில்டர் பண்ணி பார்க்க, இந்த டேபிளை ஃபில்டர் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் சம்திங், ப்ராடக்ட் கேட்டகரி ஆர் சேல்ஸ் டெரிட்டரி, ஏதாவது ஒன்று ஃபில்டர் பண்ணுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஃபில்டர் தி சேல்ஸ் டெரிட்டரியில் போயிட்டு ஐ எம் கோயிங் டு ஃபில்டர் ஒன்லி த சவுத் ரீஜன். சவுத் ரீஜனை ஃபில்டர் அடிக்கிறேன். சவுத் ரீஜன் ஃபில்டர் பண்ணிட்டு ஓகே. நவ் யூ கேன் சி வாட் ஹாஸ் ஹேப்பன். இட் வில் கிவ் யூ த டோட்டல் ஆஃப் சவுத் ரீஜன். எதை ஃபில்டர் பண்ணுறீங்களோ அதோடைய டோட்டல், சப் டோட்டல். இது பேர் சப் டோட்டல் சொல்லுவோம். கிராண்ட் டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக கிராண்ட் டோட்டலும் வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக சப் டோட்டலும் வந்திருக்கு. வாட் எவர் யூ ஃபில்டர், யூ கேன் ஃபில்டர் எனி திங். நீங்கள் எதை வேணாலும் ஃபில்டர் பண்ணுங்க. சப்போஸ் ஐ ஃபில்டர் த நார்த் ரீஜன் அண்ட் ஐ சே ஓகே, நார்த் ரீஜனுடைய டோட்டல் வரும். So no need to find out the grand total, no need to find out the subtotal also. Not only this, இது மட்டும் இல்லை. How can I clear the filter? Filter எப்படி clear பண்ணலாம்? லஞ்ச் பிரேக் முன்னாடி பார்த்தோமே. Alt AC, சூப்பர். Alt AC போட்டு clear பண்ணிக்கிறேன். What is the other advantage of this grand total? Suppose I don't want this contribution margins total. Can I get an average for this? Can I get a maximum for this? Yes. Click here. இங்கே போய் கிளிக் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆரோ மார்க் வந்து பாருங்க. கோ டு தி ஆரோ மார்க், சேஞ்ச் யுவர் ஃபார்முலாஸ். சப்போஸ் ஐ வாண்ட் அன் ஆவரேஜ் ஃபார் திஸ். சரி, இந்த காலத்துக்கு ஆவரேஜ் கொண்டு வந்துட்டீங்க, ஓகே. பட் செல்லிங் ப்ரைஸுக்கு எனக்கு சம்மு வரணும். கோ டு தட் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் மேக் இட் ஆஸ் சம். அங்கேயும் அதே ட்ராப் டவுன் வருது பாருங்க, அதில் போய் சம்முன்னு மாற்றுங்க. ஓவர் ஹெட் காஸ்ட்டுக்கு எனக்கு கவுண்ட் வரணும். கோ டு த ஓவர் ஹெட் காஸ்ட் அண்ட் மேக் இட் ஆஸ் கவுண்ட். எந்த ஃபார்முலா வேணாலும் ஜஸ்ட் கோ தேர் அண்ட் சேஞ்ச் இட். பட் ஒரு காலத்துக்கு ஒரு ஃபார்முலா தான். ஒன் காலம் அட் அ டைம் யூ கேன் கெட் ஒன்லி ஒன். யூ கேன் நாட் கெட் மல்டிபிள் ஃபார்முலாஸ் ஃபார் ஒன். அதுக்கு பிவட் டேபிள் தான் பெட்டர். கடைசி பை டிஃபால்ட்டாக ஒன்று தான் வரும், அதர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலி எக்ஸல் இஸ் திங்கிங் த லாஸ்ட் காலம் வில் பி யுவர் சம்மரைஸ்டு காலம் திங்கிங்கில் தான் அது வரும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணினா கடைசியில் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சிருப்பாங்க அப்படின்ற திங்கிங்கில் அது வருது. நம்ம வேணா போய் மாற்றிக்கலாம். ஓகே, இங்கே கிளிக் பண்ணுவோம். இல்லை சார், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி போட்டிங்க, டோட்டல் வந்துச்சா? அப்போ ட்ராப் டவுன் இல்லை, உங்கள் ஃபைல் ரீட் ஒன்லியாக இருக்கலாம்.
ஓகே, எனி டைம் எப்போ வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி போட்டு இந்த டோட்டலை எடுத்துடலாம். எப்போ வேணாலும் அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி போட்டு யூ கேன் கெட் பேக் த டோட்டல். நவ் அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி தான். சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி ஃபார் ரிமூவிங் த சப் டோட்டல், சேம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி ஃபார் ஆடிங் தட் சப் டோட்டல். இப்போ நான் இந்த டேபிளில் கர்சர் வைக்கிறேன்னு வச்சுங்களேன். பிளேஸ் த கர்சர் and I want to present this table in a meeting or in a webinar or seminar like this. இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரிப்போர்ட், இந்த டேபிளை. And someone is asking, I want to see only the south territory data. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபில்டரில் போயிட்டு remove that select all and select only the south territory and I say okay. That's what we do normally. But since it's a dynamic table, place the cursor on this table. இந்த டேபிளில் கர்சர் வைங்க. Go to the tab called as table design. In the table design tab kulla pona, there is an option available, insert slicer. Insert slicer nu onnu irukku parunga. Adukku munnadi or chinna thing, place the cursor somewhere else on the top of the table. Nadula inge cursor vechiradi, insert agum but it will get hidden. Adala first row, second row, third row mela inge oruthla cursor vechikitte table design, insert slicer. For what you want the slicer, you decide. I want the slicer for sales territory. Anal sales territory tick adikren. Just to say okay. And slicer is inserted for the sales territory. Bring it outside my table. Table out velila vechirom inge engeyadu. Yes. இப்போ எனக்கு சவுத் ரீஜன் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். சவுத்தை கிளிக் பண்ணால் போதும், இங்கே சவுத் ரீஜன் வரும். நார்த்தை கிளிக் பண்ணுங்க, நார்த் ரீஜன். So whatever you select, based on that the region will or territory will get selected. Presentable பண்றதுக்கு, இன்டராக்டிவா பிரசன்ட் பண்றதுக்கு the slicer will be useful. இதை வச்சு தான் நம்ம மதியம் டேஷ்போர்டே பண்ண போறோம். Based on this only we are going to make a dashboard. So டிசைன்ல போயிட்டு insert slicer. டைட்டில் மட்டும் வச்சுட்டு பண்ணலாம். ஹைடு பண்றதோட என்னோட சஜஷன் குரூப் பண்றது பெட்டர். நான் சொல்றேன் எப்படி குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஹைடிங்கோட குரூப்பிங் ஐ சஜஸ்ட். நிறைய ஹைடு பண்ணாதீங்க. ஹைடு பண்ணும்போது சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்கு. குரூப்பிங் இஸ் பெட்டர். குரூப் எப்படின்றது சொல்லிடுறேன். இதே மாதிரி could you tell me I selected the north region, எனக்கு டேட்டா பழையபடி வரணும்னா இங்க ஒரு பட்டன் இருக்கு, கிளியர் ஃபில்டர். இங்க இருக்கு பாருங்க, கிளியர் ஃபில்டர். இந்த கிளியர் ஃபில்டரை கொடுத்தீங்கன்னா you will get back the data. But I selected the north region. Could you tell me I want north and south, என்ன பண்ணலாம்? வெரி குட் சார். மல்டிபிள் செலக்ட்னு ஒன்று இருக்கு பாரு, இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. மல்டி செலக்ட் ஆன் பண்ணிட்டு நார்த்தை செலக்ட் பண்ணால் சவுத்தையும் செலக்ட் பண்ணால் சவுத்தையும் கிளிக் பண்ணு. யூ வில் செலக்ட் போத். ஸோ நார்த்து சவுத் ரெண்டுமே மல்டி செலக்ட் ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ரீஜன்ஸை மல்டிபிள் டெரிட்டரியை செலக்ட் பண்ணிக்கலாம். கேன் ஐ இன்சர்ட் அனதர் ஸ்லைசர்? அதுவும் பண்ணலாம், அது பண்ணலாம். அது பழைய வெர்ஷன்லேயும் இருக்கு.
பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுறத விட இது நேராக கிளிக் பண்ணாலே வந்துடும். ரைட், நவ் we have suppose I want to insert another slicer. இப்போ ஏற்கனவே நான் சேல்ஸ் ரேட்டரிக்கு ஒரு ஸ்லைசர் போட்டிருக்கேன். மேபி காம்போனன்ட் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் கேட்டகரி. இப்போ கேட்டகரிக்கு ஒரு ஸ்லைசர் போகணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். I want to put a slicer for a category. Place the cursor on this table. இந்த டேபிளில் திரும்பவும் கர்சர் வைங்க. அதே டேபிள் டிசைன் போயிடுங்க. Go to the same table design. Insert slicer. Same insert slicer. எதுக்கு ஸ்லைசர் வேணும்? கேட்டகரி. I'll put a category. Okay. இப்போ கேட்டகரிக்கு ஒரு ஸ்லைசர் வந்துருக்கு. எஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சவுத் ரீஜன் செலக்ட் பண்ணுறேன். சவுத் ரீஜனில் எனக்கு பர்டிகுலர் கேட்டகரி அலாய் இது மட்டும் பார்க்கணும். அப்போ அலாய் கிளிக் பண்ணிங்கன்னா சவுத் ரீஜனில் அலாயோட கேட்டகரி மட்டும். இந்த மாதிரி எத்தனை ஸ்லைசர் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணி and you can see it here. Nowadays people likes to put the slicer like a tile. நிறைய பேர் எனக்கு டைல் மாதிரி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இது ஒரு வகையான ஸ்லைசர் தான். பட் ஐ டோன்ட் லைக் திஸ் ஸ்லைசர். கேன் ஐ புட் தி ஸ்லைசர் வெர்டிகலி ஆர் ஹரிசான்டலி? எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு மேலே கீழே இப்படி வர வேணாம். ஐ வாண்ட் இட் லைக் திஸ் ஹரிசான்டலி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? லெட் மீ கிளியர் த ஸ்லைசர். அண்ட் திஸ் சேல்ஸ் டெரிட்டரி ஸ்லைசரை ஐ எம் கோயிங் டு புட் இட் சம்வேர் எல்ஸ் ஆன் த டாப் ஆஃப் மை டேபிள். டேபிளுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. I'll put it onto the top of my table here. And I decrease the height of this slicer. The slicer height கொஞ்சம் decrease பண்ணுறேன். And increase the width of the slicer. Slicer width கொஞ்சம் increase பண்ணிக்கிறேன். But unfortunately, I'm not able to see all this sales territory here. South, north, east, west எல்லாமே என்னால் பார்க்க முடியல. The reason is, select the slicer. டாப்பில் பாருங்கள், இனிமேல் சொன்ன மாதிரி கான்டெக்சுவல் டேப் தான் நமக்கு வேலையே. இங்கே புதுசாக ஒரு கான்டெக்சுவல் டேப் வந்துருக்கு பாருங்க, ஸ்லைசர். டேபிளை செலக்ட் பண்ணால் டேபிள் டிசைன், பிவட் டேபிளை செலக்ட் பண்ணால் பிவட் டேபிள் அனலைஸ் அண்ட் டிசைன், ஸ்லைசரை செலக்ட் பண்ணால் ஸ்லைசர்னே டேப் வருது பாருங்க, ஸ்லைசர். அதில் போயிட்டு காலம்ஸ், எத்தனை காலம்ஸ் வேணும்? ஒரே ஒரு காலம்ஸ் இருக்கிறதுனால தான் ஐம் நாட் ஏபிள் டு சி த அதர் ரீஜன்ஸ். இன்க்ரீஸ் த காலம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் 5 காலம்ஸ். ஏன்னா 5 ரீஜன்ஸ் இருக்கு, 5 சேல்ஸ் ரேட் இருக்குது. 1 2 3 4 5. எஸ், now 5 things are displayed here. So இந்த மாதிரி நீங்கள் ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிகலாகவும் வச்சுக்கலாம். You can place your slicer horizontally or vertically also. ஏன்னா ஸ்பேஸ் இல்லை, அதனால தான் ஒன்று ஹரிசாண்டலாகவும் ஒன்று வெர்டிகலாகவும் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன் நான். ஓகே, ஸ்லைசர் செலக்ட் பண்ணிட்டு அதோடைய காலம்ஸ் எத்தனை காலம்ஸ்ன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். Slicer and change the number of columns. If you don't like the slicer, just select it and press delete. Select பண்ணி உங்க கீபோர்ட்ல delete பண்ணீங்கன்னா slicer will get deleted. இன்னும் ரெண்டு அட்வான்டேஜ் பார்த்துட்டு then we'll see how to make this table as a normal table also. Right? இப்போ ரெண்டு அட்வான்டேஜ் பார்த்தோம். Now I want to write a formula. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதணும். I don't recommend to write a formula or function in a normal table. I always recommend to write the formula either in pivot or power query. Excel la na formula வேணான்னு சொல்லுவேன். But some reasons if you want to write a formula, இப்போ ஒரு ஃபார்முலா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த மெட்டீரியல் காஸ்ட்டும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டையும் ப்ளஸ் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஆர் இந்த இது இப்போ போட்டோம் இல்லையா, டிஸ்கவுண்ட்டு, டேக்ஸு, ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதணும்னு நினைக்கிறீங்க. I hope everyone would have been aware. If you want to write a formula, where we'll write it is, we'll write it on the first cell and we'll copy the formula on the bottom. Correct? அப்படிதான் பண்ணும். But since it's a dynamic table, no need to write the formula on the first cell. You can write the formula anywhere else in between also. நடுவில் போய் கூட ஒரு ஃபார்முலா எழுதலாம். நான் நடுவில் போய் எழுத போகிறேன். Equal to, let me select this material cost. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல் காஸ்ட். நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி, ஃபர்கெட் த செல் நம்பர்ஸ். இனிமேல் காலம் நேமு தான் ரெஃபர் ஆகும். ஐ செலக்ட் திஸ் காஸ்ட். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய மெட்டீரியல் காஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஐ செலக்ட் திஸ் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ சும்மா ஒரு ஃபார்முலா எழுதுறேன், திஸ் ப்ளஸ் திஸ். இந்த காலத்துக்கு ப்ளஸ் இந்த காலம் பண்ணிவிட்டு நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் ஜஸ்ட் வாட்ச் ஹியர். ஐ எம் கோயிங் டு ப்ரெஸ் என்டர். வெறும் என்டர் தான் அடிக்க போகிறேன். தட்ஸ் இட். Your formula is copied automatically. நம்ம ஃபார்முலா தானாகவே காப்பி ஆகிடும். நீங்கள் காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆட்டோ காப்பி.
ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் காப்பியிங் யுவர் ஃபார்முலா. எந்த ஃபார்முலா வேணாலும் எழுதுங்க. சுமார் ப்ளஸ்ன்னு போட்டு காமிச்சேன். நீங்கள் மைனஸ் போடுங்க, டிவைட் போடுங்க, இஃப் ஃபங்க்ஷன், வி லுக்அப் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் just write the formula and press enter. Your formula will get copied automatically. Sir, header நீங்க தான் சார் டைப் பண்ணணும். Of course, system doesn't know what is the heading for this. Heading, sheet name, file nameலாம் நம்ம தான் சார் கொடுக்கணும். அது சிஸ்டம் கொடுக்காது. அதுவும் சிஸ்டம் பண்ணி நமக்கு தானே சார் அந்த காலத்தோட பேர் நம்ம சிஸ்டம் எடுத்து தெரியும். நீங்க உங்க கம்பெனி வைஸ் ஏதோ பேர் கொடுப்பீங்க. மேபி ஃபியூச்சர்ல வரலாம், சஜஸ்ட் கொடுக்கலாம், அதை வச்சு நீங்க மாத்தலாம். ஏஐ தான் இப்போ வந்துச்சு. இருக்கா சார் அப்படி? ஐ திங்க் தட் கனாட் கம் இன் நியர் ஃபியூச்சர். ஹியூமனோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் ஏஐ தனியா வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தம். என்னையும் சேர்த்துக்க. ஐ எம் ஆல்சோ ஃபியரிங். ஐ அக்ரி சார், ஐ அக்ரி. நான் உண்மை ஒத்துக்கிறேன் சார். யாராவது ஃபியரிங் சார். இதெல்லாம் வந்து நம்ம ஆளை எப்போ ப்ரெடிக்ட் பண்ணிட்டா சார். ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ ஹிம். இந்த படம் வர்றதுலாம் மெயின் ரீசன் இஸ் நாட் மிஸ்டர் சங்கர். யார் தெரியுமா? அவர் தான் எப்போ ப்ரெடிக்ட் பண்ணிட்டா சார். அந்த படத்துலயே சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு சீன்லயே நம்ம எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஐ சொல்லிடுவாரு. டிவியை போடு அப்படின்னா டமால்னு போட்டுருவோம். அதுதான் ஏஐயோட ஒரிஜினல் வேலை. நம்ம கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஃப்ரம் அஸ். ஸோ நம்ம கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ஏஐக்கு. இல்லைன்னா டிவி அது போட்டுருவோம். ஏஐ ஃபியூச்சரில் அதுவே திங்க் பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா என்னன்றது அந்த படத்துலேயே காமிச்சிருப்பாங்க. ஆமாம் சார். இன்னும் என் இனிய ஏந்திரான்னு ஜீனோன்றது அந்த கேரக்டரோட பேர் சார். என் இனிய ஏந்திரான்ற சீரியலோட பேர் தூர்தர்ஷனில் வந்து சார். அது எப்போ எழுதிருக்காரு பாருங்க. எப்போ எழுதிருக்காரு பாருங்க. எப்போ எழுதிருக்காரு பாருங்க. வெரிலா நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சார். அப்போவே he has predicted that AI will rule the world ன்னு சொல்லி எப்போ he was no more. பட் அவர் அப்போவே he has predicted. அவரோட திங்கிங்லாம் எந்த லெவலில் அப்போவே இருந்திருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி. அவர் இல்லை, தட்ஸ் பிக் லாஸ் ஃபார் மிஸ்டர் சங்கர் நினைக்கிறேன். அவர் போனதுக்கப்புறம் அவரோட படம் எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஐடென்சி அதுக்கப்புறம் நான் பெரிய மூவி அவருக்கு பார்க்கவே இல்லை. கடைசியா எடுத்தது எந்திரன் தான். எனக்கு ஆஃப்டர் எந்திரன் he was not there. Sujata is the benchmate of our ex-president APJ. ரெண்டு பேரும் திருச்சியில் சென்ட் ஜோசப்ல ஒன்னா படிச்சோம். ஒரே பெஞ்ச். both are from same bench in திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ். ஸோ டூ ஜீனியஸ். அவங்களாம் எப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அதெல்லாம் ப்ரொடிக்ஷன். ஈவன் he has fixed the date for the release of the மூவி ஆல்சோ. வழக்கமாக நீங்கள் சூப்பர் ஸ்டார் மூவி, ரஜினிகாந்த் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸ் டேஸ் அவரோட பர்த்டேலையோ தீபாவளி பொங்கல்லையோ ரிலீஸ் பண்ணும். பட் இந்த இப்போ அந்த எந்திரன் அந்த மாதிரி ஒரு டேல ரிலீஸ் ஆகல சார். இட் வாஸ் ரிலீஸ்ட் ஏ டே பிஃபோர் காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்திக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்ன டேட் சொல்லுங்க பார்க்கலாம். 0-10 இயர். எந்த இயர் சார்? ஸ்பெசிஃபிக்காக அந்த டேட்ல ரிலீஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனார் சார். பைனரி கோடு. இதெல்லாம் சுஜாதாவோட திங்கிங் தான். நிறைய புக்கு தெரியல. பாண்ட் ஜீனியஸ் அவங்களாம் நியர் டு த காட். பைனரி கோடு சார். ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு மீனிங் கிடையாது. பைனரி கோடு வரணும். ஏன்னா பைனரி வச்சு தானே கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. அந்த பைனரி கோடு வரணுன்றதுக்காக அவர் மாதிரி பண்ணார். இப்போ பீப்புள் ஆர் ப்ரெடிக்டிங் சார். நீங்கள் விஷுவலே இல்லாமல் இந்த மாதிரி இதுவே இல்லாமல் யூ கேன் பிரிங் ஏ இமேஜ் அப்படின்னு சொல்லி இப்போ பீப்புள் ஆர் திங்கிங். அவர் அப்போவே ஜீன்ஸில் சொல்லிட்டாரு. ஜீன்ஸ் படத்தில் ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் ஆடுற மாதிரி வரும். ஹாலோகிராமில் வரும். இப்போ பீப்புள் ஆர் டூயிங் தட். ஹாலோகிராமில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பீப்புள் ஆர் சேயிங் தட். அதில் வரும். கொலைவதிற்கான ஒரு மூவியில் ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு காமிச்சிருப்பாரு. திங்கிங். ரைட், சப்ஜெக்டுக்கு வரும். சூப்பர். ஸோ ஏஐ கொஞ்சம் ரிஸ்கி தான் சார். அதனால நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும் ஏஐ. அதனால ரைட். ஸோ இதில் என்ன பார்த்துருக்கோம்? ஆட்டோ ஃப்ரீசிங், ஆட்டோ ஃபில்டரிங், ஆட்டோ ஃபார்மேட்டிங், ஆட்டோ அப்டேட், ஆட்டோ காப்பி. நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. பட் வி ஹாவ் சம் லிமிடேஷன் ஆல்சோ. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருவோம்.
எப்படி ஒரு ஃபைலுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்களோ, ஒரு ஷீட்டுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்களோ, இந்த டேபிளுக்குன்னு ஒரு பேர் கொடுக்குறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அப்போ தான் நாளைக்கு இந்த கனெக்ஷன்லாம் நம்ம செட் பண்ண போகிறோம். பவர் கொரிக்கு அதெல்லாம் கனெக்ஷன் செட் பண்ணும்போது டேபிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இந்த டேபிளுக்கு எப்படி ஒரு பேர் கொடுக்கலாம்? டேபிள் டிசைனுக்கு போயிடுங்க. go to the டேபிள் டிசைன். அதில் ஃபர்ஸ்ட் லேயருக்கு பாருங்கள், டேபிள் 1. எப்படி ஒரு ஷீட்டுக்கு பேரோ ஒரு ஃபைலுக்கு பேரோ அந்த மாதிரி இந்த டேபிளுக்குன்னு ஒரு பேர் கொடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேபிள் 1ன்னு இருப்பாரு. பட் while giving a name, please remember few things. No space, no special characters. நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரக்கூடாது. No space allowed, no special characters allowed in between. And it should start with the alphabet. It should start with the alphabet. இப்போ பாருங்க, நான் ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். this segment wise இது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் P&L வச்சு செக் P&L செக்மெண்ட் வைஸ் ஆர் டெரிட்டரி வைஸ் சேல்ஸ் டெரிட்டரி இருக்கு இல்லையா, ஆர் ரீஜன் வைஸ் ஏதோ பேர் கொடுக்குறோம் சார். ரீஜன் P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கரெக்டாக நான் கொடுத்தது என்டர் பண்ணா இட் இஸ் த்ரோயிங் எ எரர். வெரிஃபை த நேம் ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் அண்டர்ஸ்கோர் டோன்ட் இன்க்ளூட் ஸ்பெஷல் கேட்டர். நான் இன்னொரு மைக்ரோசாஃப்டில் இது சொல்கிறாங்க, நான் இன்னொரு கண்டிஷனும் சேர்த்துக்கிறேன். ட்ரை டு கிவ் அ நேம் மோர் தென் 3 letter. ஏன்னு கேட்டால் இப்போ A1 அப்படின்னு பேர் கொடுத்தீங்கன்னா A1ன்றது ஒரு செல்லோடைய வேல்யூ, AB1ன்றதும் ஒரு செல்லோடைய வேல்யூ, ஏசின்னு கொடுத்தீங்கன்னா அது ஒரு காலத்தோட வேல்யூ. ஸோ XFD வரைக்கும் காலம் நேம்ஸ் இருக்குது. அதனால ஒரு 4 லெட்டருக்கு மேலே நேம் கொடுக்குறது பெட்டர் ப்ராக்டிஸ், நல்ல ப்ராக்டிஸ் அது. இல்லைனா உங்கள் காலத்துக்கும் அது கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஐ கிவ் சம் மீனிங்ஃபுல் நேம் ஹியர். ரீஜன் PL வித்தவுட் ஆம்பர்சன்ட், என்டர். அண்டர்ஸ்கோர் பண்ணலாம் சார். அண்டர்ஸ்கோர் இஸ் அலவுட். அண்டர்ஸ்கோர் இஸ். பட் இந்த பேர் கொடுக்கறதுனால என்ன பர்பஸ், என்ன அட்வான்டேஜ்? நான் சொன்னேன் இல்லையா, பவர் கொரி பவர் பிரியோட் வரும்போது பார்ப்போம் இந்த பேர் கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னு. இப்போதைக்கு பேசிக் அட்வான்டேஜஸ், சப்போஸ் ஐ எம் இன் ஷீட் நம்பர் 4 ஆர் ஐ எம் இன் சம் அதர் ஷீட், 10th ஷீட் ஒரு 100th ஷீட்டில் இருக்கு. எனக்கு இப்போ அந்த டைனமிக் டேபிளை செலக்ட் பண்ணணும். ஐ டோன்ட் நோ ஹவு டு செலக்ட். வேர் இஸ் த டேபிள்? அந்த டேபிள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நோ ப்ராப்ளம். இங்கே நேம் பாக்ஸ் இருக்கு பாருங்க, நேம் பாக்ஸ், திஸ் ஏரியா. இந்த நேம் பாக்ஸில் போய் கிளிக் அடிங்க, உங்கள் டேபிள் நேம் அங்கே வரும். ரீஜன் P&L. இஃப் இட் இஸ் அ டைனமிக் டேபிள், கிளிக் இட், யுவர் டேபிள் வில் கெட் செலக்டட். உங்கள் டேபிளை ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். யூ கேன் செலக்ட் த டேபிள் ஃப்ரம் எனிவேர். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் டேபிள், ஒரு 4 ஷீட், ஒரு சப்போஸ் 40 ஷீட் இருக்குது, டக்குன்னு இந்த டேபிளுக்கு வரணும் அப்படின்னா அங்கே போய் கிளிக் பண்ணி யூ கேன் கம் பேக் டு த டேபிள் அட் எனி டைம். இல்லை மவுஸ் வேணாமா, எனக்கு கீபோர்டு மூலமாக வரலாமான்னு வரலாம். Ctrl G ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் டேபிள் நேம் அங்கே மேலே வரும். யுவர் டேபிள் நேம் வில் பி டிஸ்பிளேடு தேர். செலக்ட் இட் அண்ட் சே ஓகே, இட் வில் கம் டு திஸ் டேபிள். Ctrl G. Okay. This dynamic table has so many advantages, but what's the limitation of this dynamic table is, unfortunately, you cannot share this dynamic table to the other users who is not using Microsoft Excel. நிறைய பேர் இப்போ ஓப்பன் ஆஃபீஸ், ஸ்டார் ஆஃபீஸ், IBM ஆஃபீஸ், லோட்டஸ் நோட்டுக்கு, கூகுள் டாக்ஸ், கிங் சாஃப்ட், லிப்ரோ ஆஃபீஸ், நிறைய அதர் ஆஃபீஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த ஃபைலை அனுப்ப முடியாது. அவங்களுக்கு அனுப்பணும்னா வேறு வழி இல்லை, இதை திரும்பவும் நார்மலான டேபிளாக மாற்றிட்டு தான் அனுப்பணும். இன்னொரு அட்வான்டேஜும் சொல்லிடுறேன், இன்டைரக்ட்லி this is so efficient and very faster when you write some formulas and functions also. Dynamic table மூலமாக நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் எழுதிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். if it is a டைனமிக் டேபிள், ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாகவே பைனரியாக கம்யூனிகேட் ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை டைனமிக்காக இல்லாமல் நார்மல் டேபிளாக மாற்றணும். ஐ வாண்ட் ஷேர் திஸ் ஃபைல் டு அதர்ஸ் ஹூ இஸ் நாட் யூசிங் மைக்ரோசாஃப்ட். ஸோ இதை நார்மல் டேபிளாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மேக் திஸ் அஸ் அ நார்மல் டேபிள். 2 மெத்தடு. ஒன்று டேபிள் டிசைன் போயிடுங்க. அண்டர் த டேபிள் டிசைன் இங்கே இருக்கு பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கன்வெர்ட் டு ரேஞ்ச். மெத்தட் 1. மெத்தட் 2, ரைட் கிளிக் ஆன் த டேபிள். இந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணுங்க, டேபிள், ரைட் கிளிக் ஆன் த டேபிள், ஒரு டேபிள், அதுக்கு கீழே கன்வெர்ட் டு ரேஞ்ச். இது செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் டேபிள் டிசைன், கன்வெர்ட் டு ரேஞ்ச். செகண்ட் மெத்தட் ரைட் கிளிக், convert to range, table convert to range. And remember, nothing will happen to your data. உங்கள் டேட்டாவுக்கு ஒன்றும் ஆகாது, ப்ரிசர்வ் ஆகிடும். உங்கள் கலர் ஃபார்மேட்டிங்கு ஒன்றும் ஆகாது. இந்த பேக்ரவுண்ட் கலர்லாம் கொடுத்துருக்கும் பாருங்க, அதுக்கு ஒன்றும் ஆகாது. மற்றதெல்லாம் போயிடும், ஃபில்டர் போயிடும், ஃப்ரீசிங் போயிடும், ஸ்லைசர் போயிடும், ஆட்டோ அப்டேட், எவ்ரி திங் வில் கோ ஆஃப். நார்மல் டேபிளாக மாறிடும். மேலே டேபிள் டிசைன் வராது,
செக் பண்ணிடுவோமா? எனிவே இட் வில் கிவ் யூ சம் மெசேஜ், வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கும். பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் சேயிங் யூ வாண்ட் டு கன்வெர்ட் இட், இட் வில் பி கன்வெர்டட். ஸோ டேபிள் கன்வெர்ட் டு அ ரேஞ்ச். எஸ். டு யூ வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் டேபிள் இன்டு அ நார்மல் டேபிள்? எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் பி கன்வெர்டட். நோன் கொடுத்தா இட் வில் பி ரிடைன்ட் as a டைனமிக் டேபிள் இட் செல்ஃப். ஸோ நோ எஸ் கொடுத்துறேன். பாருங்க, டேபிள் டிசைன் போயிடுச்சு, ஃப்ரீசிங் போயாச்சு, ஃபில்டர் போயாச்சு, ஃபார்மேட்டிங் மட்டும் இருக்கு, டேட்டா அப்படியே இருக்கு. ஸ்லைசர் எதுவுமே கிடையாது. How can I make this as a dynamic table again? Control T or Control L. If I forgot the shortcut key, எனக்கு shortcut key ஞாபகம் இல்லை, Control T ஞாபகம் இல்லை, Control L ஞாபகம் இல்லை, வேற என்ன மெத்தட் டைனமிக் டேபிளா மாற்றலாம்? 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் இன்சர்ட். இன்சர்ட்ல போனீங்கன்னா அங்க ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, டேபிள். நிறைய பேர் இதுதான் நார்மல் டேபிள்னு வச்சு விட்டுறாங்க. ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. இன்சர்ட் டேபிள் செகண்ட். தேர்ட் home tab, format as a table. Format as a table. இது third method, format as a table. home tab க்கு போனீங்கன்னா format as a table. Next method, place the cursor on the table, control Q, இது ஒரு shortcut key தான், control Q, tables. கண்ட்ரோல் கியூ ப்ரெஸ் பண்ணி டேபிளில் போய் டேபிள் பண்ணலாம். கண்ட்ரோல் டி இஸ் ஆல்வேஸ் பெட்டர். என்னோட சஜஷன் கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் எல் தான். பட் வேற ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ ஐ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஓகே, ஆமாம் சார், எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் தான் வரும் ஃபைல். டைனமிக் டேபிள் தானே, இது டேபிள் தானே, ஃபைல் வந்து எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் தான். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. எக்ஸ்எல்எம்னா மேக்ரோ எனேபிள், எக்ஸ்எல்பி இருக்கு பைனரி. டிஃபால்ட்டா எல்லாரும் யூஸ் பண்றது எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் தான் காமன். மேக்ரோனா அந்த கோடிங் எழுது, சார் கேட்டாங்க, பிபிஏ கோடிங் எழுதி வரக்கூடிய ஃபைல். பைனரின்றது பைனரியான ஃபாஸ்டா யூஸ் பண்றது, ஃபைல் சைஸை கம்மி பண்றது. பட் எல்லா ஃபீச்சரும் அதில் ஒர்க் ஆகுது. வராது. ஆமா சொல்லு, எல்லாமே போயிடும். இட் வில் பிகம் a normal table. ஆமா திருப்பி நீங்க டைனமிக் டேபிளா மாத்தி அப்புறம் தான் பண்ணணும். நான் சொன்னேன் எல்லாமே போயிடும், கலரு டேட்டாவை தவிர மற்ற எல்லாம் போயிடும். ஓகே சார், ரெடி? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலி திஸ் வி ஷுட் ஹவ் ஸ்டார்டட் பிஃபோர் த லஞ்ச் பிரேக். அதனால எல்லா கான்செப்டையும் வேகமாக முடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இட்ஸ் பெட்டர் லேர்ன் த கான்செப்ட். 10 கான்செப்ட் கற்றுக்கினாலும் உருப்படியாக கற்றுக்கிறது பெட்டர். ரஷ் அப் அண்ட் ஃபினிஷ் த கான்செப்ட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். ஸோ என்னோட ட்ரைனிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மை மெத்தடாலஜி இஸ் யூ வில் ஹாவ் மோர் ப்ராக்டிஸ். ஸோ எல்லா கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஐ வில் கிவ் யூ சம் டாஸ்க் ஃபார் டூயிங் இட். ஏன்னா நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் இஸ் கோயிங் டு பிகின் நெக்ஸ்ட். இப்போ அடுத்தது தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. டாஸ்க்கு எக்ஸசைஸ் நம்பர் 2ல. As I told, it's going to be a cricket score. Fastest fingers first. Who is finishing first will get a sixer. Second one the 4, third one the 3, fourth one the upper 1, 3, 2, 1. Tomorrow evening we'll consolidate it. Who is coming on top 3, top 5, you will get a certification of excellence with the Microsoft logo. Other people will get a participation certification also. Right? So first, in the table, we'll convert it as a dynamic table. அது உங்கள் டாஸ்க் கிடையாது. எல்லாரும் ஒரே செகண்டில் பண்ணிடுவீங்க, அது கிடையாது. கண்ட்ரோல் டி ஆர் கண்ட்ரோல் எல். டேபிளில் கர்சர் வச்சுப்போம். கண்ட்ரோல் டி ஆர் கண்ட்ரோல் எல். ட்ரை அண்ட் ஃபெயில் rather than failing to try. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, வரலன்னா பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் எல். இது ஒரு டேபிள். சிட்டி நேம் இருக்கு, சேல்ஸ் பர்சன் இருக்கு, ஆர்டர் டேட்டு, ஆர்டர் ஐடி, பேமெண்ட் மெத்தடு, ஆர்டர் அமௌண்ட். இது ஒரு டேபிள். இந்த டேபிளை நான் டைனமிக் டேபிளாக மாற்றிட்டேன். இனிமேல் ஃப்ரம் டுடே ஆர் ஈவன் ஐ கேன் சே ஃப்ரம் நவ் கன்வெர்ட் ஆல் யுவர் டேபிள் இன்டு அ டைனமிக் டேபிள்ஸ். தட்ஸ் பெட்டர். ஸோ இப்போ நான் இந்த டேபிளுக்கு போய் ஒரு பேர் கொடுத்துருவோம். இதில் என்னது ஆர்டர் அமௌண்ட், ஆர்டர் ஐடி இருக்குது. ஸோ நான் ஆர்டர்ஸ்னே பேர் வச்சிடறேன். ஸோ ஐ கிவ் அ நேம் ஆஸ் ஆர்டர்ஸ் இட் செல்ஃப். நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்குங்க, உங்கள் இஷ்டம். ஆர்டர்ஸ்னு பேர் கொடுத்துட்டேன். Now what are we going to do here? இந்த டேபிளை பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? What are you going to do? Your task.
So I will show you what you have to do. என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். ட்ரை பண்ணுங்க. As I told, try and fail rather than failing to try. I'm opening that file. Just wait. Yeah. This is the report which I want you to create. நீங்க report create பண்ண போற report இதுதான். எனக்கு அவுட்புட் இப்படி தான் வரணும். Find city wise, create a pivot table. நீங்க ஒரு pivot table create பண்ணோம். City wise, sales person wise, what is the count of order amount, average of order amount, sum of order amount, percentage of order amount. பண்ணுங்க பார்க்கலாம். Create a pivot table either on the new sheet or on the same sheet. It's your wish. நீங்க புது ஷீட்ல பண்ணாலும் ஓகே, இல்ல அதே ஷீட்ல பண்ணாலும் ஓகே. Your wish. Either create it on the new sheet or create it on the same sheet also. பண்ணியாச்சா மேடம்? வெரி குட் மேடம், சூப்பர். நான் ஸ்கோர் கார்டே எடுக்கல மேடம், கை தூக்கிட்டாங்க வர மேடம். எடுக்க டைம் கொடுங்க. இட்ஸ் நாட் ரெக்வயர்ட், இட் ஷுட் பி இன் த சேம் ஆர்டர். ஃபர்ஸ்ட் கவுண்ட் வரணும், செகண்ட் ஆவரேஜ் வரணும் அப்படின்லாம் கிடையாது. முதல் ஆவரேஜ் அப்புறம் கவுண்ட் வந்தா கூட ஓகே. எனக்கு 4 காலம் வரணும், அவ்வளவுதான். ஐ நீட் ஆல் தி 4 காலம்ஸ். கேன் பி எனி எந்த ஆர்டர்ல இருந்தாலும் ஓகே. என்ன சார் அது கை தூக்கி பண்ணவே இல்லை. மைனஸ் வரும். Opening back to the that. Salesperson, city salesperson bandiya. Average sum. Yes sir. Percentage, madam. 100% how much average somebody is going to wedding that's it. Okay, right for another 1 minute maximum. கொடுத்துரு சார், ரெண்டு தெரியாம ஒரு பேர் is the opening batsman. Opening batsman வருவாங்க.
Gradually it will pick up on the seen a slide of average percentage heading ಮಾಡಿದೆ ಹೆಡ್ಡಿಂಗ್ average ಅದರಲ್ಲಿ ರಿಪೀಟ್ ಆನ್ಲೈನ್ Super. Almost everyone has did this, but let me do it here. Insert, pivot. அது நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்றது உங்க இஷ்டம் தான். Pivot. I think most of you has did this in a new sheet. கரெக்ட் தான். பட் என்ன கேட்டிங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் நாட் டு கிரியேட் நியூ ஷீட். ஒவ்வொருத்தையும் புது புது ஷீட்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. சிஸ்டமோட ஸ்பீடு கம்மியாயிடும் புது புது ஷீட்டை பண்ணிகிட்டே இருந்தா. ஸோ எக்ஸிஸ்டிங்லேயே நான் பண்ணுறேன். You can do it in the new sheet also, your wish. I'll put it in the existing sheet, some location here. This is a location. And I say, okay. First, what is our requirement is city-wise. So let us drag the city and drop it to rows. City varudhu, Bhopal, Goa, Hosur, Vizag. Then salesperson into rows again. So we are getting city-wise, salesperson-wise, order amount. The order amount is sum over. Could you tell me how can I make the sum into count? Sum எப்படி count மாத்தலா? Right click. Summarize value by count. திரும்பவும் order amount இங்க கொண்டு வரேன். Right click. Summarize value by average. Count பண்ணியாச்சு. Average. Then திரும்பவும் drag பண்றோம். Sum. But one more time I am dragging because I want the percentage also. Could you tell me how can I convert this into a percentage here? Right click, show value as percentage of grand total. Very good, sir. Heading மாத்திரோம். சொன்னீங்க show valuesல என்னைக்குமே heading மாறாது. நாம தான் போய் heading change பண்ணணும். Okay? And என்னோட சிஸ்டம்ல actually I am not getting this in a tabular form. Could you tell me how can I bring this into a tabular form?
அதாவது எனக்கு இது டேப்லராக வரணும். எனக்கு சூப்பர் டிசைன் ரிப்போர்ட் லேஅவுட் ஷோயிங் நவ் இதே டேபிளில் சேம் டேபிள் விச் யூ ஹாவ் கிரியேட்டட் ஜஸ்ட் நவ் இந்த டேபிள்லேயே வாட் ஐ வாண்ட் யூ ஆல் டு டூ ஹியர் இஸ் கிரியேட் அ கால்குலேட்டட் ஃபீல்டு. நீங்கள் ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். அந்த கால்குலேட்டட் ஃபீல்டோட பேர் என்னன்னா இன்சென்டிவ், விச் should show me 7% ஆஃப் மை ஆர்டர் அமௌண்ட். ஆர்டர் அமௌண்ட்டோடைய 7% எவ்வளோ? ஆர்டர் அமௌண்ட் இன்டூ 7%. ஒரு ஃபார்முலாவை பிவட்ல கிரியேட் பண்ண. ஐ டோல்ட் யூ நாட் டு கிரியேட் அ ஃபார்முலா இன்சைட் எக்ஸல். என்னைக்குமே எக்ஸல்ல ஃபார்முலா பண்ணாதீங்க, பிவட்ல பண்ணுங்க. 7% இன்டூ ஆர்டர் அமௌண்ட். ஆர்டர் அமௌண்ட்ல 7%. போன செஷன்ல பண்ணோம், டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். 5% இன்டூ மார்ஜின், அந்த மாதிரி 7% வர முடிச்சிங்களா? சூப்பர். ஃபீல்டு ஒன்று வருது, இன்சென்டிவ். இதுக்கு ஷார்ட்கட் கீ கூட இருக்கு. ஹெட்டிங் ஹெட்டிங் வந்து இன்சென்டிவ். Yes, sir, madam. என்ன பண்ணலாம்? How can I create a calculated field here? ரெண்டு மெத்தடு. Place the cursor on the table, analyze, field items and sets, calculated field. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட், we have a shortcut key. சொல்ல முடியுமா? What is a shortcut key? Control Shift Plus. ஸோ ஒன்று அனலைஸில் போயிட்டு ஃபீல்ட் ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸில் போயிட்டு கால்குலேட்டட் ஃபீல்டு. இதெல்லாம் ரொம்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் இல்லை, ஒரு 1 hour முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான் இதெல்லாம். 1 hour லஞ்சு பிரேக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த கான்செப்டை. இப்போ பார்த்ததான் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ், நிறைய மறந்து போயிட்டீங்க. அதுதான் அப்பப்போ முடிச்சு டாஸ்க். இனிமேல் ஃபினிஷிங் வில் கிவ் த டாஸ்க் இமீடியட்லி. ஸோ ஃபீல்ட் ஐட்டம்ஸ் அண்ட் செட்ஸ், கால்குலேட்டட் ஃபீல்ட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ்.
ஷார்ட்கட் கீ என்ன ஃபார்முலா, ஃபார்முலாவோட பேர் என்னது? இன்சென்டிவ். என்ன ஃபார்முலா? 7% மல்டிப்ளைட் பை, ஒன்று ஆர்டர் அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் ஆர் இன்சர்ட் ஃபீல்டு, போத் ஆர் சேம். ஆட். ஓகே, எஸ். புதுசாக ஒரு காலம் வந்திருக்கு பாருங்க, இன்சென்டிவ், which is calculating 7% of our order amount. Order amount நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, avoid creating formulas and functions in Excel, try to create it in pivot. Okay. Come back to the same exercise number 02. அதே exercise number 02க்கு வந்துருங்க. We are going to create one more report. இன்னொரு report பண்ணுவோம். Order date wise. There are some order dates. So in the order date la we received or we got this order amount. எவ்வளவு amount வந்திருக்கு. இந்த order date la this is my order amount. Let us create a report. Order date wise, what is the sum of order amount? இன்னைக்கு grouping பார்க்க போறோம், நாளைக்கு drill downலாம் பார்க்க போறோம். What is grouping, what is drill down, we'll see it. First report பண்ணிடுவோம். Place the cursor on the table, insert, pivot. Place the cursor on the table, insert la போயிட்டு pivot. Existing worksheet, இல்ல நீங்க புது worksheet போறதா இருந்தாலும் போட்டுக்குங்க, உங்க இஷ்டம். I recommend to go with existing worksheet. Location, which location? Maybe somewhere else on the right hand side here. ஏற்கனவே நான் பண்ண டேபிளுக்கு பக்கத்துல வச்சிருந்தேன். Suppose if you have selected a wrong location, சரியான லொகேஷன் செலக்ட் பண்ணலாம், மாத்திக்கலாமான்னா வெரி வெல் யூ கேன் சேஞ்ச் இட். சொல்லிடுறேன் அது எப்படி மாத்துறதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ செலக்டட் சம் அதர் ஏரியா, தெரியாமல் வேறு ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இங்கே மூவ் பண்ணி வச்சுக்க முடியுமா, இல்லை வேறு ஷீட்டில், இல்லை புது ஷீட்டு கிரியேட் பண்ணிட்டேன், ஐ வாண்ட் இட் டு பிரிங் இட் டு த எக்ஸிஸ்டிங் ஷீட், கேன் ஐ மூவ் இட் நவ்? எஸ். ஓகே, இப்போ நான் சும்மா இங்கே வச்சுட்டேன், எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் த பிவட் டேபிள் ஹியர், ஐ வாண்ட் சம் அதர் ஏரியா. என்ன பண்ணலாம், அனலைஸ் போயிடுங்க, டாப்ல பிவட் டேபிள் அனலைஸ், there is an option called as move pivot table. If this move pivot table is not visible on your screen, உங்க ஸ்க்ரீன்ல விசிபிளா இல்லைன்னா என்ன அர்த்தம், ஸ்க்ரீன் சைஸ் சின்னதா இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், ஆக்ஷன் கீழே போனீங்கன்னா மூவ் pivot table வரும். both are same. Either straight away go to pivot table or action move pivot table. So let me go to this move pivot table. Now it will ask where you want to move it. Same sheet or new sheet or existing sheet, wherever you want. Maybe I'll move it somewhere else here. ஏதோ பக்கத்தில் மூவ் பண்ணிச்சு. சப்போஸ் தப்பாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எனி டைம் யூ கேன் மூவ் யுவர் பிவட் டேபிள் ஆல்சோ. வேணாலும் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ரைட், ஆர் யுவர் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள்லாம் புது ஷீட்டில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிங்க. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் அது கிடையாது. டோன்ட் கிரியேட் ஃப்ரெஷ் நியூ ஷீட்ஸ். இட்ஸ் வில் இன்க்ரீஸ் யுவர் ஃபைல் சைஸ், டிக்ரீஸ் யுவர் சிஸ்டம் ஸ்பீட். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஆர்டர் டேட் வைஸ் I want sum of order amount. Where do we drag the order date and where do we drag the order amount? Order amount எங்க கொண்டு போலாம், order date எங்க கொண்டு போலாம்? Date should be in rows. Amount sigma. Super sir. Okay. Order date rows லியும் order amount sigma லியும் கொண்டு வாங்க. Let me do that. Order date into rows, order amount into sigma. This is the advantage of using the latest version of Excel. என்ன பண்ணிருக்கு பாருங்க, டேட்டை கொண்டு வந்து ரோஸ்ல ஆர்டர் அமௌண்ட்டை சிக்மாவில் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கிரியேட்டிங் இயர்லி ரிப்போர்ட் எவ்ரி இயர். 2019, 2020, 2021, 22, 23, 24. எவ்ரி இயர் வாட் இஸ் மை டோட்டல். இதில் அந்த இயரை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. யூ கேன் எக்ஸ்பேண்ட் த இயர் அண்ட் யூ வில் கெட் இட் பை குவார்டர் வைஸ். குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3, குவார்டர் 4. ரிமெம்பர், திஸ் குவார்டர் இஸ் நாட் ஃபினான்ஷியலி, திஸ் குவார்டர் இஸ் ஃபார் கேலண்டர் குவார்டர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தான் ஃபர்ஸ்ட் குவார்டராக வரும். ஏப்ரல், மே, ஜூன்லாம் செகண்ட் குவார்டராக தான் வரும். இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா மந்த் வைஸ், மந்த்தை கிளிக் பண்ணுங்க, டே வைஸ். அதான் அடுத்த டாபிக் சொல்ல போறேன்.
So, suppose I don't like this இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி. பழைய வருஷன்ல பார்த்தீங்கன்னா வெறும் டே வைஸ் மட்டும் இருக்கும். இவர் பார்த்த மாதிரி டே வைஸ் மட்டும் இருக்கும். சில இதில் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி இருக்கும். எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு ரெண்டே வேணும், இயர்லி, மந்த்லி. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் குவார்டர் ஆல்சோ பிகாஸ் வி ஆர் நாட் கோயிங் டு ஃபாலோ த கேலண்டர் குவார்டர், வி ஆர் கோயிங் டு ஃபாலோ சம் அதர் குவார்டர். அதனால எனக்கு வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம்? 2 methods. ரைட் கிளிக் ஆன் திஸ், எய்தர் இட் கேன் பி டேட், மந்த் ஆர் இயர். இப்போ டேட் வந்தால் கூட ரைட் கிளிக் பண்ணுங்க, இயர் வந்தாலும் இயரில் ரைட் கிளிக் பண்ணுங்க, மந்த் வந்தாலும் மந்தில் ரைட் கிளிக் பண்ணுங்க. ஆர் either right click and go to group, right click பண்ணி குரூப்புக்கு போங்க, ஒரு மெத்தட். ஆர் யூஸ் த ஷார்ட்கட் கீ alt shift right arrow, குரூப்பிங்கோட ஷார்ட்கட் கீ. ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணாலும் ஓகே, alt shift right arrow பண்ணாலும் ஓகே, ரெண்டும் சேம் தான். both are same, both will yield the same output here. பார்த்துருவோமா? ரைட் கிளிக் group or alt shift right arrow. Now it's asking how do you want to group it? Seconds wise, minutes wise, hours wise, days wise, month wise, quarter wise, year wise. எனக்கு என்ன வேணும்? இயர்லி, மந்த்லி வேணும். ஸோ அப்போ நான் குவார்டரை எடுத்துட்டு இயர் மந்த்தும் செலக்ட் பண்ணி, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க இயர் மந்த். செலக்ட் தட் இயர் அண்ட் மந்த், தட்ஸ் இட். ஓகே, ஸோ வி காட் இயர்லி, மந்த்லி, எவ்ரி இயர், எவ்ரி மந்த். நீங்கள் ஒவ்வொன்றையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, அப்படியே பார்த்துக்கலாம். எவ்ரி இயர் இன்னும் பர்ஃபெக்டாக வரல ரிப்போர்ட்டு, வில் டூ ஃபர்தர் மோர், இன்னும் ஃபர்தர் மோர் பண்ணணும் நம்ம. ஸோ வி காட் இயர் வைஸ், மந்த் வைஸ், வாட் இஸ் த சம் ஆஃப் ஆர்டர் அமௌண்ட். பட் ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் கெட்டிங் இன் அ டேபுலர் ஃபார்ம். நீங்கள் டேபுலர் ஃபார்ம் அங்கே டிக் பண்ணி வச்சிங்கன்னா டேபுலர் வந்திருக்கும். ஐ ஹவ் நாட் டிக்ட் இட், ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் இட். ஸோ அதனால் ஐ வில் கோ டு டிசைன், ரிப்போர்ட் லேஅவுட். சார் இங்கே போய் ட்ராக் பண்ணலாம். ஆனால் முதல்ல இது இங்கே பண்ணிங்க, முதல்ல வராது. earlier when you drag, ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது அங்கே இது இருந்திருக்காது. முதல்ல அதான் சார், ஃபர்ஸ்ட் when you drag the year அதுக்கப்புறம் வந்துடும். வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போன ரிப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஆர்டர் டேட் தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் இனிமேல் வந்துடும். அதான் உங்களுக்கு இதுதான் டேப்லராக போட்டு வச்சிருக்கீங்க ஆல்ரெடி, அதனால தான் உங்களுக்கு அதை வந்துருக்குன்னு சொல்கிறேன். டேப்லராக போட்டதுனால அது வந்துருக்கு, டேப்லர் போட்டதுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ டிசைன், ரிப்போர்ட் லேஅவுட், ஷோ இன் டேபுலர். பட் ஐ எம் நாட் கன்வின்ஸ் வித் திஸ் ரிப்போர்ட். எனக்கு இந்த ரிப்போர்ட்டில் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை நான் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஒரு மீட்டிங்லையோ, வெபினார்லையோ, செமினார்லையோ இது மாதிரி இவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியாது. ஸோ நான் சிம்பிளாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம்? 2 things. இல்லை ஏதாவது ஒன்று, இங்கே இயர் இருக்கு, மந்த் இருக்கு. எனி ஒன் ஆஃப் இட் யூ ஹேவ் டு டிராக் அண்ட் டிராப் இட் டு த காலம்ஸ். எதை காலமில் கொண்டு வரலாம்? மந்த்தா, இயரா? எனக்கு மந்த்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்காதா? ஒர்க் ஆகுது என்ன மேடம்? ஆனால் இயர் போட்டா எது கம்மியாக இருக்கோ? சூப்பர், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எது கம்மியாக இருக்கோ அது காலம்ஸ்லையும், எது அதிகமாக இருக்கோ அதை ரோஸில் வச்சுக்கிறது நல்ல ப்ராக்டிஸ். மாற்றி வச்சா ஒர்க் ஆகாது, எரர் வரும் அப்படிலாம் சொல்ல. ப்ராக்டிஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவர் சொன்னது கரெக்டு, மேடம் சொன்னது கரெக்டு தான். எது கம்மியாக இருக்கோ அது காலம்ஸ்லையும், எது அதிகமாக இருக்கோ அது ரோஸ். ஐ திங்க் எனக்கு 12 months இருக்குது, ஆனால் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 6 years தான் இருக்குது. அதை காலம்ஸில் வச்சுக்கிங்க, இதை ரோஸில் வச்சுக்கிங்க. ஸோ லெட் அஸ் புட் த இயர்ஸ் இன்டு காலம்ஸ். I'll put the drag this years and drop it into columns and month in rows. இப்போ கொஞ்சம் comparison report ஈஸியா பார்த்துக்கலாம். So last year compare பண்ணும்போது this year how was my orders. பட் இன்னும் 2-3 மெத்தட் பார்த்துக்குவோம். ரைட், 2019 கம்பேர் பண்ணும்போது 2020 we have increase. 2020 கம்பேர் பண்ணும்போது 21 நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 21 கம்பேர் பண்ணும்போது 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் லைக் 23, 24. பட் கேன் ஐ ஷோ இட் இன் அ டிஃபரெண்ட் மெத்தட்? ஃபார் எக்ஸாம்பிள்,
எனக்கு 2020-21 கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். வெதர் இட்ஸ் பாசிட்டிவ், வெதர் இட்ஸ் நெகட்டிவ். நெகட்டிவாக இருந்தால் நம்ம டவுனில் போயிட்டு இருக்கோம், டிப் ஆகிட்டு இருக்கோம். அது பாசிட்டிவாக இருந்தால் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோன்றதை காமிக்கணும். ரைட் கிளிக் ஆன் த பிவட். இந்த பிவட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. நான் சொன்னீங்களா, இது நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது பார்க்கறதுக்கே ஒரு 4-5 hours ஆகிட்டோம். பட் நம்ம சிம்பிளான கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஷோ வேல்யூ ஆஸ். Under show value as, two options are available here. Difference from, percentage difference from. இந்த வெறும் டிஃபரன்ஸ் ஃப்ரம்ன்றது நம்மளுடைய டிஃபரன்ஸ் ஃப்ரம் நம்பர்ஸாக காமிக்கும். போன வருஷம் இந்த வருஷம் எவ்வளோ அமௌண்ட், 100, 200, 300 காமிக்கும். டிஃபரன்ஸ் பர்சன்டேஜ் ஃப்ரம் வந்து பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்ன்றது காமிக்கும். Let us go with percentage from. I will go with percentage from. Now remember my cursor is in February month. அதனால அங்கே February தான் வரும், மாற்றிடலாம். Right click, we'll go to show value as percentage difference from. It is opening a dialog box based on which you want the percentage. The base field is month. Month wise percentage or no, I want to compare the last year and this year. So it's not based on month wise, it should be based on year wise. Year nu மாத்துறேன். Based on the previous year. நீங்கள் ப்ரீவியஸ் இயரை வச்சு செக் பண்ணுமா, 19 versus 20, 20 versus 21, 21 versus 22 அப்படி செக் பண்ணோம்னா ப்ரீவியஸ் தான். இல்லை ஐ வாண்ட் த 2019 as the benchmark. 2019 பெஞ்ச்மார்க்காக வச்சுக்கிட்டு 2019 versus 21, 2019 versus 22, 2019 versus 23, 2019 பெஞ்ச்மார்க்காக வச்சுட்டு மற்ற இயரை செக் பண்ணோம்னா யூ கேன் சேஞ்ச் த பேஸ் ஐட்டம் டு 2019 ஆல்சோ. இங்கே 2019 இருக்கு பாருங்க. 2019 பேஸாக வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் செக் பண்ணலாம். ஸோ நார்மலி வி ப்ரிஃபர் டு கோ வித் ப்ரீவியஸ் தான். யூஸ்வலாக பீப்புள் வில் ப்ரிஃபர் டு கோ வித் ப்ரீவியஸ். நானும் ப்ரீவியஸே போட்டுடுறேன். ஸோ இட் இஸ் லைக் ப்ரீவியஸ் அண்ட் ஐ சே ஓகே. ஸோ கம்பேர் டு த ப்ரீவியஸ் இயர். ஸோ கம்பேர் டு 2019, 2020 பார்த்தீங்கன்னா 4% வி ஹவ் இன்க்ரீஸ்ட். அதே மாதிரி கம்பேர் டு 21, 2020 21 கம்பேர் பண்ணால் 52% வி ஹவ் இன்க்ரீஸ்ட். 21 கம்பேர் பண்ணால் 22 22% we have gone down. So we can see a report like this. Why 2019 is empty? There is no previous year for comparing. And the grand total is also empty. So better to remove this grand total. ஏன்னா இங்கே எம்டியாக இருக்குது, தேவையில்லை. 19 அது ரிமூவ் பண்ண முடியாது, ஏன்னா அது எம்டி, போன இயர் இல்லை. சப்போஸ் போன இயர் டேட்டா வந்துருச்சுன்னா அது வந்துடும். ஸோ ஐ வாண்ட் டு ரிமூவ் திஸ் grand total. Unfortunately there is no option for switching off, but reverse la pannalam. Grand total, go to the design, grand total on column only. On column only oda meaning enadhu, row switch off ஆயினும் அர்த்தம். இந்த row wise total grand total switch off ஆகணும், column wise total இருக்கணும். 2020 ஓட grand total, 21 ஓட grand total, 22, 23, 24 ஓட grand total இருக்கணும். இந்த row wise total வேண்டாம், on column only. Now I can see a better report here. The grand total off பண்ணிட்டோம். ஆஃப் கிடையாது, ஆன் காலம் ஒன்லினா ரோ ஆஃப்னு அர்த்தம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ரிமூவ்னா எல்லாமே போயிடல. நமக்கு இது வேணும்ல, கீழே கிராண்ட் டோட்டல் வேணும்ல. இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல் தான். பட் அதெல்லாம் நம்ம ஸ்பார்க் லைன்லாம் போடுவோம், ஸ்பார்க் லைன்லாம் போட்டு பார்ப்போம். இதெல்லாம் போன லெவல் ட்ரைனிங்கில் அதெல்லாம் பார்த்துருப்போம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். செலக்ட் திஸ் டேட்டா. இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு ஹோம் டேப் அண்ட் கோ டு த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டேட்டா பார்ஸ், அதில் சாலிட் ஃபில்லில் க்ரீனோ ரெட், க்ரீனை செலக்ட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ரீன். ஸோ எங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ அங்கெல்லாம் பாருங்கள் க்ரீன் பார் வரும், எங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அங்கெல்லாம் ரெட் பார் வரும். ஸோ எங்கே அதிகமாக பாசிட்டிவ் இருக்கோ அங்கெல்லாம் பார் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஆக்சுவலி டிசம்பர் 2024 தான் பெரிய டிஃப்ரென்ஸ், 139 இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சு, அதான் பெரிய பார். கம்மியான டிஃப்ரென்ஸ் இருக்க இடத்துல ஸ்மால் பார், மினி பார், குட்டியாக இருக்கும் ரெட் பார். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், டேட்டா பார்ஸ், செலக்ட் சம் டேட்டா பார்ஸ். இதெல்லாம் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல் தான், செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸல். இது
நான் இயர் வச்சு கம்பேர் பண்ணேன், நீங்கள் மந்த் வச்சு கம்பேர் பண்ணி போன மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு அப்படின்னு. ரைட், நீங்கள் அப்படி தான் சார் நான் உங்கள் டேட்டாவை கொடுக்க முடியாது சார், ஐம் கிவிங் சாம்பிள் டேட்டா. இதை நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டு. திங்க் ஆன் யுவர் டேட்டா. இதே என் டேட்டாவில் எப்படி பண்ணலான்றது திங்க் பண்ண கரெக்ட். இது ஒரு மெத்தடு. இதை நான் இப்போ எடுத்துடுறேன். ஐ வில் ரிமூவ். ஹவு கேன் ஐ ரிமூவ் திஸ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இஸ் செலக்ட் த டேட்டா. அந்த செல்லை செலக்ட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், கிளியர் ரூல்ஸ் ஃபார் த செலக்டட் செல்ஸ் ஆர் என்டையர் ஷீட். அது செல் செலக்ட். எனக்கு இங்கே பக்கத்தில் எங்கேயாவது எப்படி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜனவரி மந்தோடைய ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, எனக்கு ஜனவரி அப்வர்டில் போதா இல்லை ஜனவரி மந்தோடைய டேட்டா டிப் ஆகிட்டு இருக்கா. இப்போ சார் சொன்னாலே இப்போ ஜனவரி பதிலாக இப்போ கஸ்டமர்னு வச்சுங்க, இல்லை காம்பவுண்ட்னு வச்சுங்க, மெட்டீரியல்னு வச்சுங்க, எம்ப்ளாயின்னு வச்சுங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு போதா இல்லை டிப் ஆகிட்டு போதா எனக்கு விஷுவலாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். விஷுவலாக பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஜனவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. கோ டு இன்சர்ட். சார்ட்டு கிடையாது, சார்ட்டை பற்றி அப்புறமா பார்ப்போம். இன்சர்ட், அதில் ஸ்பார்க் லைன்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். ஸ்பார்க் லைன், ஸ்பார்க் லைன், காலம் ஸ்பார்க் லைன், வின் அண்ட் லாஸ். வெறும் ப்ராஃபிட்டா லாஸான்னு பார்க்கறதுக்கு வின் அண்ட் லாஸ். காலம்ன்றது பார் சார்ட் மாதிரி வரும். லைன், இப்போ லைனு செலக்ட் பண்ணுவோம். ஆஸ் ஆஃப் நோ லெட் அஸ் கோ வித் லைன். இன்சர்ட்டில் போயிட்டு லைன், முதல்ல இந்த ஜனவரி மந்த்தை செலக்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட்டில் போயிட்டு லைன், லைன் அண்ட் வேர் யூ வாண்ட் திஸ் லைன். எனக்கு பக்கத்துலேயே இங்கே அது பக்கத்து காலம்லேயே வேணும் லைன். சரி, ஓகே. இல்லை ட்ரெண்டு காமிக்கு பாருங்க. ஹவ் இஸ் மை ட்ரெண்ட். ஆக்சுவலி ஜனவரி மந்த் இப்போ டிப் ஆகிட்டு போயிட்டு சரியில்லை. அப்படியே காப்பி பண்ணுறேன், கீழே அப்படியே ட்ராக் பண்ணி காப்பி பண்ணுறோம். இட் ஷோஸ் த ட்ரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மந்தோடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது. ஸோ பிப்ரவரி மந்த்தும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி டிப் ஆகிட்டு வருது. ஆல்மோஸ்ட் எல்லா மந்த்தும் அப்படி தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓவராலாக கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வி ஆர் ஸ்டார்டட் ஹியர், வி ஆர் டிப்டு ஹியர், நவ் வி ஆர் இன்க்ரீசிங். ஸோ அந்த மாதிரி வி ஹாவ் அ யூஸ்வல் ட்ரெண்ட் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நிறைய இருக்குது, நான் ஒன்றும் சிம்பிளாக சொல்கிறேன். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஸ்பார்க் லைன், இப்போ ஸ்பார்க் லைனும் நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்குது கான்டெக்சுவல் டேப். இனிமேல் எது பண்ணாலும் சரி மேலே ஒரு கண்ணு வச்சுங்க. கான்டெக்சுவல் டேப், புது டேபு, கான்டெக்சுவல் டேப், ஸ்பார்க் லைன், கிளியர், கிளியர் ஸ்பார்க் லைன் குரூப், செலக்டட் ஸ்பார்க் லைன் குரூப். ஸ்பார்க் லைன் ஃபுல்லாக போயிடும். யூ கேன் see the spark line will go off. ரைட். இப்போ எனக்கு பழையபடி இந்த ரிப்போர்ட் ஐ டோன்ட் லைக் திஸ் பர்சன்டேஜ், கேன் ஐ பிரிங் இட் டு த நார்மல் வேல்யூ. எனக்கு பர்சன்டேஜ் இல்லாமல் வெறும் நம்பரே இங்கே வரணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? ரைட் கிளிக், அப்புறம் ஷோ வேல்யூஸ், அதான் பண்ணோம். நோ கால்குலேஷன். வெரி குட். நோ, ப்ளீஸ் கம் பேக் டு த நோ கால்குலேஷன். ஏன்னா இதை வச்சு இன்னொரு முக்கியமான வேலை பண்ண போகிறோம் நம்ம. கம் பேக் டு த நோ கால்குலேஷன். நீங்கள் ஒன்றும் நிறைய டாஸ்க் பண்ணல, ஒரு 2 டாஸ்க் தான் பண்ணியிருக்கீங்க. பட் அவுட் ஆஃப் த 2 டாஸ்க் நெக்ஸ்ட் பண்ண போகிறது தான் ஈஸியஸ்ட் ஆஃப் ஆல். இனிமேல் நீங்கள் பண்ண போகிறத கூட இப்போ பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி, எல்லாருமே பண்ணிடலாம். இப்போ இந்த இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் இப்போ தான் பண்ணேன். ரைட் கிளிக் பண்ணி ஷோ வேல்யூஸில் போயிட்டு நோ கால்குலேஷன் மாற்றிட்டு இயர்லி மந்த்லி ரிப்போர்ட் கொண்டு வந்துட்டோம். இந்த இயர்லி மந்த்லி ரிப்போர்ட்டை வாட் ஐ வாண்ட் யூ டு டூ ஹியர் இஸ் convert that yearly monthly report into a weekly report like this. எனக்கு இந்த மாதிரி வீக்லி ரிப்போர்ட்டா மாத்தி காட்டுங்க பார்க்கலாம். இயர்லி ரிப்போர்ட்டுக்கு பதிலா இந்த வீக்லி ரிப்போர்ட்டா மாத்தோம். ஒவ்வொரு வீக்கும் எவ்வளவு டோட்டல், ஈஸி. ஒரு வீக்ல எவ்வளவு டேஸ் இருக்குன்னு தெரிஞ்சா பண்ணிடலாம். ஆன்சரே நான் சொல்றேன். 1 week how many days are there அப்படின்னு தெரிஞ்சிச்சிங்கன்னா இதை நீங்க பண்ணிடலாம். இதே டேபிள் தான். இப்போ நீங்க இயர்லி மந்த்லி டேபிள் வச்சிருந்தீங்களா, அந்த டேபிள் தான் மாத்தணும். அந்த டேபிள் வீக்லி ரிப்போர்ட் தான் மாத்தணும். ஆன்சர் சொன்னா எவ்வளவுதான் கேட்பீங்க. வீக்லி எவ்ரி வீக் வாட் இஸ் தி ப்ராசஸ். ஒரு வீக்ல எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா பண்ணிடலாம். ஒரு வீக்ல ரொம்ப ஈஸி தானே.
கால்குலேட்டர் ஃபீல்டு தான் போவானா சார் இருக்கிறதே அதே குரூப்பிங் தான் சார் சேம் குரூப்பிங் தான் சார். சேம் குரூப்பிங் அது வீக்லின்னு ஒரு ஆப்ஷனே இல்லை ஆனா பண்ணலாம் ஒரு வீக்ல எத்தனை நாள் இருக்குன்னு தெரிஞ்சா பண்ணிடலாம் ஐ எம் லிட்டரலி கிவிங் தி ஆன்சர் எஸ் குரூப் தான் கடைசியா பார்த்துருக்கோம் டெய்லி எனக்கு வீக்லி வரும் ரோஸ்ல போடுங்க ரோல போடுங்க கிளிக் பண்ணி ரோல போடுங்க எஸ் ரோல அது ரோல காலம் ரோஸ்ல போடுங்க How many days? அப்போ ஈஸி தானே இதோட அடுத்தது ஆன்சர் தான் சொல்லணும் Okay. Right click on the date. Then group. Years months எடுத்துருங்க. Days செலக்ட் பண்ணுங்க. ஒரு வீக்ல எவ்வளவு டேஸ்? 7. அவ்வளவுதான். This is your weekly report. சில டேபிள்ல it may go காலம் வைஸா போயிடுச்சு. இங்க பாருங்க இது காலம்ல போயிடுச்சு. ரோ வைஸ் ஆகும். காலம் வந்து ரோல அவர் டிஃபால்ட் தான் வேற ஸ்கோரே வாங்க மாட்டாரு ரெண்டு எல்லா இதுலயும் ரெண்டு 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 கன்சிஸ்டன்சி புரியல எல்லாமே ரெண்டு எப்படி சார் கொடுக்க முடியும் அவன் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு கிரெடிட் இல்லைல்ல சார் தான் எல்லாத்தையும் செஞ்சு டாப் ஸ்கோர் 6 இப்படி ஒரு 6 தான் வாங்கிட்டாரு சார் அவர்கிட்ட சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க சார் அவர் ஜூனியர் ரெண்டு பேர் பிரைஸ் பண்ணாங்க அப்படியே क्वेश्चन பேப்பர் திருப்பி பண்ணிருக்காங்க இல்லையே அது வேற கான்செப்ட் அது டாபிக்கே வேற சொன்னார் காலைல இன்ட்ரோடக்ஷன்ல ஐ அம் லிவிங் வித் எக்ஸல் தான் இன்ட்ரோடியூஸே பண்ணாரு சரி இத்தனை பேர் உங்களை பிரைஸ் பண்றாங்க நீங்க டாப் ஸ்கோர் அடிச்சே ஆகணும் வேற வழியே இல்லை ஒரு ரெக்கார்ட் பிரேக் ஸ்கோர் இருக்கு சார் 168 2 டேஸ்ல ஒன் பர்சனோட ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 168 நேற்று அவர் கிட்டத்தட்ட வந்துட்டாரு 150
158 159 அந்த கிட்டத்தட்ட இன்னொரு 2 ஸ்கோர் 4 ஸ்கோர் கிட்ட வந்து ஸ்கோர் ஓப்பன் பண்ணிக்காங்க. இஸ் நியர் டு தி ரெக்கார்ட் பிரேக். முடியல. ஃபேர் பிளே இருக்கு, பவர் பிளே, ஃப்ரீ ஹிட்லாம் ஒரு 66 அப்பெல்லாம் வரும்போது நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ட்ரைனிங்கே கொடுக்க மாட்டாங்க சார். Microsoft never give the training. They will only develop the software. I got trained from Microsoft as a trainer. எங்களுக்குலாம் வந்து whenever there is a improvement in the version, they will give us a training. அதுக்கூட இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான் தவிர அப்புறம் we will get the certification. They don't do anything. ஒரு காலத்தில் NIT is a training partner for them. NITன்னு ஒன்று இருந்தது இன்ஸ்டியூஷன், கேள்விப்பட்டிருப்பீங்க. நோ ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் ஃபார் them. இப்போ சர்டிஃபிகேஷனுக்கு யாரும் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் இல்லை, ஆன்லைன் சர்டிஃபிகேஷன். இது என்னோட பர்சனல் மேக் த இன்டராக்டிவ் செஷன் கேமிங்காக பண்ணணும். சார் சாரி சார், சொல்லுங்க சார். கூப்பிட்டீங்க இப்பதான். I thought you were asking some doubts. Okay, right. So இந்த கான்செப்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் டைனமிக் டேபிள்ல. அதே கான்செப்டை இப்போ பிவட்ல பார்க்க போறோம். This weekly report, I can do 2 things in this weekly report. One is presenting, another one is sending this weekly report. முதல்ல present பண்றது எப்படின்னு பார்ப்போம், அடுத்தது send பண்றது எப்படின்னு பார்த்தலாம். present பண்றதுக்கு இந்த pivot tableல கர்சர் வச்சுங்க. place the cursor on the pivot table. Go to the tab called as analyze. analyze இந்த tab குள்ள போயிடுங்க. analyze tabல போனா there is an option available, insert slicer. insert a slicer. அனலைஸ்ல போயிட்டு இன்சர்ட் ஸ்லைசர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா டைனமிக் டேபிள்ல, அதே தான். இன்சர்ட்ல போயிட்டு ஸ்லைசர் and it's asking for which you want the slicer. எதுக்கு ஸ்லைசர் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் த ஸ்லைசர் ஃபார் சிட்டி செலக்ட் பண்ணி ஓகே. சிட்டிக்கு ஒரு ஸ்லைசர் கிரியேட் ஆயிடுச்சு. யூ நோ வாட் இஸ் த அட்வான்டேஜ் அண்ட் பர்பஸ் ஆஃப் திஸ். சப்போஸ் ஐ வாண்ட் டு see the weekly report for Bhopal, I'll click on Bhopal. We are getting a weekly report. Goa click பண்ணா கோவாட weekly report. Hosur click பண்ணா ஹொசூரோட weekly report. Vizag click பண்ணா வைசாகோட weekly report. We know this already since we did it in dynamic table also. இது நம்ம dynamic table ல கூட பண்ணோம். But one more advantage in this pivot table is place the cursor on the table. அதே அனலைஸ்க்கு போயிடுங்க. go to the analyze. insert timeline. இன்சர்ட்ல போனா timeline. இன்சர்ட்ல போயிட்டு டைம்லைன் ஒன்று இருக்கு பாருங்க. கிளிக் ஆன் த டைம்லைன். இன் டைம்லைன் அண்ட் ஸ்லைசர் கேன் பி யூஸ்ட் ஃபார் சேம் பர்பஸ். ஒரே டிஃபரன்ஸ், ஸ்லைசர் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் த டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ், whereas the timeline can be used for date. So I click on timeline and it's only one option is available under the timeline, order date. ஆர்டர் டேட் தான் ஒரே ஆப்ஷன் அங்கே இருக்கு. ஏன்னா வேற நோ அதர் காலம் இஸ் அவைலபிள் டேட் பேஸ்டா வேற எந்த காலமும் இல்லை. ஸோ லெட் மீ செலக்ட் தி ஆர்டர் டேட் and I say okay. Yes, there is a timeline inserted here. The timeline, what is the purpose of this timeline is we are getting monthly here. The timeline la month nu varudhu parunga. Instead of the month, let me make it as years. Na years nu maatren, year wise irukku. So in the weekly report I want to show this weekly report for a particular year 2019 na the weekly report காமிக்கணும்னு நினைக்கிறேன். So 2019 கிளிக் பண்ணுங்க. You will get only 2019 report, 2020, 2021. எதை கிளிக் பண்றோமோ அது ஸ்லைஸ் அவுட் ஆகும். ஸோ ஸ்லைசரும் டைம்லைனும் சேம் பர்பஸ் தான். ஸ்லைசர் கேன் பி யூஸ்ட் ஒன்லி ஃபார் த டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் ஃபார் ஃபில்டரிங். டைம்லைன் கேன் பி யூஸ்ட் ஃபார் டேட்ஸ். பட் இந்த டேட்ல இன்னொரு அட்வான்டேஜ் ஆர் லிமிடேஷன். 2018-19 நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். 19-20. So I already selected 19. Now I go to the corner and increase it 20. 19-20. ரெண்டுத்துக்கு ரிப்போர்ட் ஓகே. Suppose I want 20 and 22. That's not possible. அப்படி பண்ண முடியாது. நீங்க இப்போ நான் 20 செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் 22 செலக்ட் பண்ண முடியாது. So continuous years can be selected here. 20, 21, 22. அப்படி வேணா பண்ணலாம். ஸோ 3 இயர் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் ஓகே.
If you want to select only 1 year, or if you want to select a non-continuous 2 years, that's not possible. இது timeline. ஆமா சார், ஒரு பர்டிகுலர் டே அது போன வருஷம் சொல்லியிருந்தானே, அதுதான் போன இயர்ல 2 days 3 days மாறி வரும், ஒன்றும் பண்ண முடியாது. இயர் வந்தாலே அப்படிதான். நீங்க இப்போ நாள் முன்னாடி பண்ணி மண்டே டு ஃப்ரைடே தானே பார்க்குறேன். ஸோ ஒரு 2 days மண்டே டியூஸ்டே வந்து போன வருஷத்துக்கு இருக்கும், வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த வருஷத்துக்கு இருக்கும். 2 or 3 days அப்படி ஓவர்லாப் ஆயிடும். நம்ம அப்படி பிரிக்க முடியாது, கஷ்டம். ரைட், நவ் திஸ் ரிப்போர்ட், it's a very powerful and it's a magical feature. Next, actually you are manually, I can say it's impossible to do this. அடுத்து நம்ம பண்ண போகிறது மேனுவலாக, நான் ஒரே வார்த்தை சொன்னோம், impossible. Place the cursor on this pivot and I want to send this report, not presenting. Presenting ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி ஸ்லைசர் போட்டோ டைம்லைன் போட்டோ ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். But I want to send the report. For example, this report I want to send it to all the cities, Bhopal, Goa, Hosur, Vizag. But போபாலுக்கு I don't want to send the entire report to Bhopal. Correct? எனக்கு போபாலுக்கு எந்த ரிப்போர்ட் அனுப்பணும், போபாலுக்கு என்ன கன்சர்ன், அவங்களுடைய கன்சர்ன் ரிப்போர்ட் மட்டும் தான் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ செலக்ட் போபால், I should get only this report. ஃபர்ஸ்ட் வீக்ல 270, செகண்ட் வீக்ல 470, இதுதான் எனக்கு வரணும். போபாலுக்கு அமிச்சா, கோவாவுக்கு நான் ரிப்போர்ட் அமிச்சா எனக்கு இந்த ரிப்போர்ட் தான் வரும். When I send it to Hosur, I will get this report. When I send it to Vizag, I should get this report. So இதுக்காக 4 times I cannot filter and I cannot copy and paste. இங்க 4 cities இருக்கு, okay. Suppose I have 30, 40 cities, I have 100 customers, I have 20, 100 employees, or நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய எம்ப்ளாயிஸ், பார்ட் நம்பர் வைஸ், பிரான்ச் வைஸ், எனக்கு நிறைய ரிப்போர்ட் அனுப்பணும். ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பண்ணால் இட்ஸ் இம்பாசிபிள், இட்ஸ் வெரி 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 டஃப். பட் we are going to do the next one just by 2 steps. 2 ஸ்டெப்ல இதை நம்ம பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, and as I indicated in the introduction itself, power pivot introduction பண்ணும்போதே சொல்லியிருப்போம், one feature which is available in Excel which is not available in Power BI also. அதுதான் இந்த feature. Power BI ல கூட இந்த ஆப்ஷன் கிடையாது, எக்ஸல்ல மட்டும்தான் உண்டு. ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், drag that city. இங்க இருக்கு இல்லையா சிட்டி, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோம். ரோஸ் யூஸ் பண்ணியாச்சு, சிக்மா யூஸ் பண்ணியாச்சு, காலம். நவ் we are going to bring it to filter area. அந்த சிட்டியை கொண்டு வந்து ஃபில்டர் ஏரியால வைங்க. ஸ்டெப் நம்பர் 1. ஸோ drag that city and bring this to the filter area. ஸ்டெப் 1. ஸ்டெப் 1, நீங்க உங்க டேபிளுக்கு மேல பார்த்தீங்கன்னா சிட்டி ஆல் அப்படின்னு வந்திருக்கும். And please verify one important thing. Second step போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணுங்க. It should be all. இங்க ஆல்னு இருக்கணும், ஆல்னு இருக்கணும். If there is no all, ஆல்னு மாத்தி. சப்போஸ் அங்க வரும் கோவான்னு இருக்குன்னா நீங்க கோவாக்கு மட்டும் தான் ரிப்போர்ட் வரும். ஸோ ஆல்னு மாத்திருக்கு. எப்படி மாத்தலாம்? வெரி சிம்பிள். Click on the filter and make it as all. ஆல்னு இருந்தா ஓகே, ஆல் இல்லைன்னா ஆல்னு மாத்திருக்கு. Before going to the second step. So first step, drag the city and bring it to the filter area. Second step, make it as all here. All மாத்தியாச்சு. Before doing the second step பண்றதுக்கு முன்னாடி இப்பதான் second step பண்ண போறோம். The second step is analyze. Go to the tab called as analyze. Analyze போயிட்டு the first most option available, options. But if you are not able to see the option straight away, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தெரியலன்னு வச்சுக்கலாம், இருந்தா ஓகே, 99% இருக்கும். If the option is not visible, if your screen size is very small, sometimes உங்க screen size ரொம்ப சின்னதா இருக்கும், அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன்ஸ் உடைய ஆரோ மார்க் பிவட் டேபிள போய் கிளிக் பண்ணீங்கன்னா, அனலைஸ் போய் பிவட் டேபிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது ஓப்பன், screen size is very small. I think most of your screen size is somewhat better, அதனால இது தேவையில்லை. பட் இருந்தாலும் சில ஸ்கிரீன்ல வரலன்னா you have to click on the pivot table. So option, but challenge is don't click on the option straight away. இந்த ஆப்ஷன் நேரடியாக கிளிக் பண்ணாதீங்க. பண்ணிட்டா ஒரு புதுசாக ஒரு டயலாக் பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். You have to close it. Instead of that, there is a arrow mark available here. Analyzeல போனீங்கன்னா இந்த pivot tableல ஒரு arrow mark மாதிரி இருப்பாரு. A small arrow mark is appearing there. அந்த arrow-வை click பண்ணணும். I repeat it. Go to analyze,
go to the options arrow mark and go to show report filter pages. In the show report filter pages, இதுதான் நீங்க கிளிக் பண்ணணும். show report filter pages. And it's asking for our confirmation. Do you want to show the report filter pages of city wise? City wise உங்கள் report filter pages வேணுமான்னு கேக்குது. இப்போ நான் ஓகேன்னு கொடுக்க போறேன். You are going to tell me what is going to happen here. என்ன நடக்குதுன்னு, என்ன நடக்க போகுது, அது என்ன நடந்ததுன்றத நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. Yes. ஓகே கொடுக்குறேன். Yes. In a span of second, you would have noticed 4 sheets has been created. 4 sheet கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. போபால், கோவா, ஒசூர், வைசாக். போபால்ல போய் பாருங்க, போபாலோட ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். கோவால போய் பாருங்க, கோவாவோட ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஒசூர்ல போய் பார்த்தா ஒசூரோட ரிப்போர்ட், வைசாக்ல போய் பார்த்தா வைசாக்கோட ரிப்போர்ட். As I indicated, literally it's impossible to create a report like this. கரெக்டா? 10 சிட்டி இருக்கு, 10 கஸ்டமர் இருக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிப்போர்ட் எப்போ நம்ம பண்ணி முடிக்கிறது? ஒரே 2 நிமிஷத்துல இதை நீங்க பண்ணலாம். 2 நிமிஷம்ன்றதே அதிகம். Just 2 steps. As I indicated, manually it's impossible to create a report like this. Next we'll see how to bring the Excel, how to mail from Excel itself. நான் சொன்ன மாதிரி எக்ஸல் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையிலேயே சொன்னேன், மறந்து போகிறதும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பண்ணது தான் எல்லாம் மறந்து போயிடும். ஒரு 1 hour 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க, மறந்து போயிருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ளீஸ். அவ்வளோமா சார்? எஸ் மேடம், காட் இட். இப்போ திஸ் ரிப்போர்ட் இஸ் ரெடி. இந்த ரிப்போர்ட்டை பிரிச்சுட்டோம். ஐ வாண்ட் டு சென்ட் அ மெயில் டு எவ்ரி ஒன். இந்த ரிப்போர்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவாவோட ரிப்போர்ட்டை நான் கோவான்னு இருக்க பர்சனுக்கு மட்டும் அனுப்பணும். ஐ வாண்ட் டு பிரிக் த அவுட்லுக் டு எக்ஸல். காலையிலே சொன்னேன், இந்த அவுட்லுக்கை எக்ஸலில் கொண்டு வரப்போம். வி ஹாவ் சம் மெத்தட்ஸ். மெத்தட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் மெத்தட், இங்கே குவாட் இருக்கு பாருங்க. வி ஹாவ் அ குவாட் ஹியர். இந்த சேவ் அண்டு ரீடு இருக்கு இல்லையா, அந்த குவாட்டில் போய் ஒரு ரைட் கிளிக் பண்ணு. குவாட்டில் போய் ஒரு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு மெனு அப்பியர் ஆகுது. குவாட்டில் போய் ரைட் கிளிக் பண்ணுறீங்க, குவாட் அந்த சேவ் அண்டு ரீடு ஏரியா ரைட் கிளிக் பண்ணால் மெனு அப்பியர் ஆகுது. ஷோ குயிக் ஆக்சஸ் டூல், கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார், 4வது பட்டன், மேலேருந்து 4வது, கீழே இருந்து 3வது. கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இட் வில் லேண்ட் இன் டு எ பர்டிகுலர் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் போய் லேண்ட் ஆகும். இது மெத்தட் நம்பர் 1. இது மெத்தட் நம்பர் 1. If you are confident, if you are able to use this method, well and good, இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை, if you are not, எனக்கு இந்த மெத்தட் வேணாம், I am not able to do this. Second method, there is a arrow mark available on this corner of this quad. அதோடைய கார்னர்ல ஒரு arrow mark இருக்கு பாருங்க, கார்னர்ல. இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா more comments இருக்கு பாருங்க. இது மெத்தட் நம்பர் 2. So click on the arrow mark, more comments. இதுவும் அதே விண்டோவில் போய் தான் லேண்ட் ஆகும். சேம் விண்டோ செக் பண்ணிடுமா? go to click on this, more comments. It's landing into the same window here. Second method. If you are not okay with the second method உங்களுக்கு ஓகே இல்லையா, third method, ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு குயிக் ஆக்சஸ் டூல் பார். இங்கே இருக்கு பாருங்க, குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஃபைலில் போய் ஆப்ஷன்ஸில் போயிட்டு குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஆல் த 3 will land into the same screen. 3மே ஒரே இடத்துல போய் தான் லேண்ட் ஆகும். If you are not okay with the third method ஓகே ஆகலையா, ஒன்றும் பண்ண முடியாது. 3 மெத்தட் தான். No other methods. You can use only 3 methods. So இல்ல 3த்துல எந்த மெத்தட் வேணாலும் பண்ணி you land here. இங்க வந்துருங்க எல்லாருமே. அதாச்சா? Everyone has landed in the same screen. Now இதுல பாப்புலர் கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் போலாமா? வரல நினைக்கிறேன் ஒன்றும் ஸ்க்ரீன். ஸோ பாப்புலர் கமெண்ட்ஸுக்கு பதிலாக, பாப்புலர்ன்றது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி மோஸ்ட் ஃபேவரட் கமெண்ட்ஸ், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். இந்த பாப்புலருக்கு பதிலாக லெட் அஸ் சே கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன். நான் சொன்னேன் இல்லையா, 12,000 ஃபீச்சர் இருக்குது. எல்லா ஃபீச்சரும் நம்ம ரிப்பனில் வரணுன்ற ஆப்ஷன் கிடையாது. சம் ஃபீச்சர்ஸ் ஆர் ஹிடன். கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன்னு கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் இட் லிஸ்ட் சம் கமெண்ட்ஸ்.
சில கமெண்ட்ஸ் வருது பாருங்க, திஸ் கமெண்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள் இந்த ரிப்பன். இந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம ரிப்பன்ல இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா ஒரு கிளிக் அடிங்க, சும்மா ஏதோ ஒரு இடத்துல. ஏன்னா இல்லை இங்கே கிளிக் அடிக்கலாம் மேலேயே தேடிட்டு இருக்கும். யூ ஹேவ் டு கிளிக் சம்வேர் எல்ஸ் ஆன் த பாட்டம் அண்ட் ப்ரெஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபார் மெயில். மெயிலோடைய முதல் லெட்டர் எம் அடிங்க. எம் மெயில். எஸ், இங்கே வந்துருக்கு பாருங்க, மெயில் ரெசிப்டன்ட். இந்தாச்சா மெயில் ரெசிப்டன்ட் ஆப்ஷனுக்கு வந்துருக்கு எல்லாரும். நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட், ஐ ரிப்பீட் இட் அகைன். எல்லாரும் கண்டுபிடிச்சாச்சா மெயில் ரெசிப்டன்ட்? இப்போ என்ன பண்ணணும், எய்தர் டபுள் கிளிக் ஆன் இட் ஆர் கிளிக் ஆன் தி ஆட் பட்டன். ஒன்று இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, இல்லை ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எய்தர் மேக் அ டபுள் கிளிக் ஆர் கிளிக் ஆன் த ஆட் பட்டன். இங்கே வந்துச்சு மெயில் ரெசிப்டன்ட். ஓகே, I hope you are all using Microsoft Outlook for mailing, கரெக்டா? எல்லாரும் அவுட்லுக் தான் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் மெயிலிங். ஈவன் ஐ யூஸ் மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக். ஸோ இப்போ மெயில் ரெசிப்டன்ட், மெயில் ரெசிப்டன்ட் இருந்ததை ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ அது எங்கே இருக்கு மேலே இங்கே பாருங்க, சேவ் அன்டூ ரீடுக்கு பக்கத்தில் லாஸ்ட்ல ஒரு பட்டன் வந்துருக்கு பாருங்க. தேர் இஸ் அ லாஸ்ட் பட்டன் அவைலபிள் ஹியர், சென்ட் டு மெயில் ரெசிப்டன்ட். அதை கிளிக் பண்ணா இட் வில் ஆஸ்க் ஃபார் 2 ஆப்ஷன். நம்ம கிட்ட 2 ஆப்ஷன் கேட்கும். அது இதை கிளிக் பண்ண உடனே யூ வில் கெட் 2 ஆப்ஷன். ஒன் இஸ் சென்ட் த என்டையர் புக் ஆஸ் அ அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா மொத்த ஃபைலுமே அட்டாச்மெண்ட்டாக போயிடும், விச் ஐ டோன்ட் வாண்ட். ஐ வாண்ட் டு சென்ட் ஒன்லி திஸ் கோவா ரிப்போர்ட் டு த கோவா பர்சன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சென்ட் த கரண்ட் ஷீட் ஆஸ் த மெசேஜ் பாடி. இதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் செலக்ட் அண்ட் ஓகே ஹியர். You can notice the Outlook will be opened in Excel itself. இது Outlook தான் பார்த்துருப்பீங்க. 2CC, BCC எல்லாம் வருது பாருங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு மெயில் ஐடியை டைப் பண்ணி யாருக்காவது அனுப்பிச்சு பாருங்க. மேபி யூ கேன் சென்ட் இட் டு யுவர் டீம் பீப்புள் செல்ஃப். உங்களுக்கே கூட அனுப்பிச்சு செக் பண்ணி பாருங்க. ஒன்லி திஸ் டேபிள் வில் கோ as a அனுப்பிச்சு பாருங்க மேடம். சென்ட் ஐட்டம்ஸ்ல போய் பாருங்க எப்படி போதும் பாருங்களேன். சாருக்கு அனுப்புங்க பக்கத்தில். இல்லை உங்களுக்கு அனுப்பிச்சு அவுட்லுக் வரலையா உங்களுக்கு? அவுட்லுக் ஓப்பன் பண்ணிச்சு. ஆமாம் அதானே அட்டாச்மெண்ட்டை போகிறதா ஃபர்ஸ்ட்டு. அட்டாச்மெண்ட்டாக போகிறதா மொத்தமாக போயிடும். அட்டாச்மெண்ட் மெயில் போடலாம் எனக்கு தெரியல சார், உங்கள் ஐடியா தான் கேட்குறேன். மெயிலே போலையா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அவுட்லுக் வரல. வேண்டாம் வெயிட் அனுப்ப ஷீட் வந்து ஃபைலா போகாது சார், டேட்டா வர போகும். அட்டாச்மெண்ட் போனா நீங்க நமக்கு டேட்டா வர போகும். அதுதான் பண்றது. அட்டாச்மெண்ட் அது நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கேட்டு பாருங்க. முதல் ஆப்ஷன் தான் அட்டாச்மெண்ட்.
இந்த ரீஜன் வேற எங்க அந்த ரீஜன் வேற எங்க 4 தடவை தான் இருக்கு. அவங்க ஒண்ணு போடுது. வெயிட் பண்ணி தெரியல. ஆனா அட்டாச் பண்ணுங்க. வேர்ட் நீ கண்டுட்டா லெட்டர் எழுதலாம். அந்த மாதிரி வேர்ட் ஓகே. இந்த சென்ட் மெசேஜ் பாடியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ இந்த ஃபுல் ஃபைல் அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பலாம். இல்லை இந்த ஃபுல் ஃபைலில் ஒரு பர்டிகுலர் ஏரியா, இப்போ பாருங்க சென்ட் திஸ் பிவட் டேபிள் ரிப்போர்ட், இல்லை எனக்கு பிவட் டேபிள் ரிப்போர்ட் வேணால் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் அனுப்புனாலும் அனுப்பலாம். அது பாருங்க சென்ட் திஸ் செலெக்ஷன். இல்லை டேபிள் வேணும் எனக்கு ரிப்போர்ட் இல்லை, இந்த டேபிளை மட்டும் அனுப்பணும், பிவட் டேபிள் ஒன்று இருக்குது, டைனமிக் டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் இந்த டேட்டாவை மட்டும் அனுப்பணும்னா கூட அதை கூட அனுப்பலாம். ஒரு சார்ட்டை மட்டும் அனுப்பணுனாலும் அனுப்பலாம். ஸோ எதை வேணாலும் செலக்ட் பண்ணி யூ கேன் சென்ட் அஸ் அ மெயில் ரெசிப்டன்ட். ஆனால் பாடியில் தான் மெசேஜ் பாடியாக தான் போகும், அட்டாச்மெண்ட்டாக போகாது. ஸோ இட் வில் நாட் கோ அஸ் அ அட்டாச்மெண்ட் ஹியர். சரியா? ஸோ அப்ராக்சிமேட்லி ஓரளவு எக்ஸசைஸ் நம்பர் 2 முடிச்சிட்டோம். 3 கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இதில் தான் வந்து நம்ம டேஷ்போர்டிங், ரிப்போர்ட்டிங், ஏஜிங் அனாலிசிஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த எக்ஸசைஸ் நம்பர் 3, ஐ திங்க் வில் கோ ஃபார் அ strategic time out. 15 minutes is your break timings. அப்பனா நோ ஸ்கோர். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். போயிட்டு வாங்க சார்.